கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். Prophetical book of Isaiah chapter 9 verse 1. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்திலிருந்து இருந்தது போல அது இருண்டிப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த செபுலோன் நாடும் நப்தலி நாடும் இரண்டும் அது ஈனப்படுத்தப்பட்டு இடுக்கமாய் நடத்தப்பட்டு ஒரு இருண்ட சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருந்ததை நாம் வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்ள முடிகிறது. We read from the word of the Lord that the land of Zebulun and the land of Naphtali were vexed and were lightly afflicted. இந்த இரண்டு பேருமே இந்த இரண்டு நாடுகளும் ஒரு காலத்திலே தனி மனிதர்களாக செபுலோன் நப்தலி என்ற இரண்டு பிள்ளைகளாக இருந்தார்கள். பின்பு அவர்களுக்கு கானானிலே சுதந்திரம் கொடுக்கப்பட்டு அது ஒரு பெரிய நாடாக மாற்றப்படுகிறது. Firstly, these two members, Zebulun and Naphtali, were individual persons, and later when inheriting the land of Canaan, they became the land of Zebulun and Naphtali. இவருடைய துவக்கங்களை நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆசீர்வாதமாக மகிமையாக மேன்மையாக அமைந்ததை நாம் பார்க்கலாம். When we see their beginning in the word of God, we see that it was blessed and glorious. ஆனால் இப்பொழுது அவருடைய நிலவரம் ஒரு நிர்பந்தமான நிலவரத்தில் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. But now their state is in a pathetic state. இந்த இரண்டு பேருமே இடுக்கமாய் ஈனப்படுத்தப்பட்டு ஒரு இருண்ட சூழ்நிலையிலே அந்த அவர்களும் அவருடைய நாடுகளும் தள்ளப்பட்டு போய்விட்டது. Both of them were vexed and were afflicted and were sent to a dark state. மனித வாழ்க்கை என்பது சில நேரங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தள்ளப்படுவதை நாம் பார்க்கலாம். We see that the state of the people in mankind is sent to such a state. ஆவிக்குரிய வாழ்க்கை கூட ஒரு சிலருக்கு இப்படித்தான் திடீரென்று அமைந்து விடுகிறது. Even the spiritual life of some people have becoming like this. ஆனால் இவர்களை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே கடந்து வந்தார். அதனுடைய தீர்க்கதரிசனம் தான் இந்த வார்த்தை. But the Lord Jesus came seeking for these people. This is the prophetical version of it. அங்கே பிற்காலத்தில் அந்த தேசத்தை அவர் மகிமைப்படுத்துவார் என்று சொன்னால் யோர்தான் நதி கலிலேயா இந்த இடங்களுக்கு இயேசு கிறிஸ்து வந்துதான் அந்த சூழ்நிலைகளை மாற்றினார். We see that Jesus, as the prophetical word which was spoken, that he will walk through that places. Jesus walked through the shores of Jordan and Galilee. அருமையானவர்களே, வாழ்க்கை மாற இயேசு ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிறது. To the change of man, there is need of Jesus. இயேசு இல்லாமல் ஒரு இருள் சூழ்ந்த சூழ்நிலையிலே நாம் கடந்து போக முடியாது. Without Jesus, we cannot cross through the state of darkness. இருண்ட சூழ்நிலை மாற வேண்டுமானால் அந்த இடத்திலே இயேசு கடந்து வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. If the state of darkness should be changed, there should be Jesus coming to that place. இயேசு இல்லாத இடங்கள் ஒரு இருள் சூழ்ந்த இடமாகத்தான் காலகாலங்களாக இருந்து கொண்டே இருக்கும். Where Jesus is not found, it is forever seen in a dark state. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கடந்து வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இடுக்கம் இந்த ஈனப்படுத்தப்பட்ட நிலவரங்கள் இருண்ட சூழ்நிலைகள் இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக இப்படிப்பட்ட பாதையில்தான் நாம் கொண்டு செல்லப்படுகிறோம். This morning, if we examine and see that if we are vexed or afflicted or found in this state, we find that many situations we are found in this state. இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பல இடுக்கங்களை பார்க்கலாம். Today also we see many vexations in our life. நித்திய ஜீவனுக்கு போகிற வழிதான வழி ஒரு இடுக்கமான வழி என்று நாம் பார்க்கலாம். We see that the life to go into eternal life, everlasting life, is a straight path. இன்றைக்கும் கூட துன்மார்க்கருடைய போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் நாம் இடுக்கமான பாதையிலே போகிறோம் என்று 55ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். We read in Psalm 55 verse 2 that if we walk through the path of the wicked, then we are going through darkness. பொல்லாத மனுஷருடைய போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் நீங்கள் ஒரு இடுக்கமான பாதையிலே போகிறீர்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். You could understand that if you walk through the path of the wicked, then you are going through a path of straight. ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கூட எகிப்திலே ஒரு பெரிய இடுக்கணிலே இல்லாவிட்டால் கொடிய இடுக்கமான பாதையில்தான் அவர்கள் நடத்தப்பட்டார்கள். We see that in our spiritual life that the children of Israel were led in the path of affliction. 106ஆம் சங்கீதம் 44ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்க முடியும். We read this in 106th Psalm verse 46. பிரியமானவர்களே, மனித வாழ்க்கையிலே பலவிதமான இடுக்கங்களை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். We see many types of afflictions in the life of the people. உங்களுடைய வாழ்க்கையிலே மனிதனுடைய போராட்டங்கள் இருக்கிறதா? Are you finding the problems of man? இல்லாவிட்டால் பொல்லாத ஆவிகளுடைய போராட்டங்கள் இருக்கிறதா? Or are you having problems with evil spirits? இல்லாவிட்டால் பாவ சுபாவங்களுடைய பொல்லாத சுபாவங்கள் தீய பழக்க வழக்கங்களுடைய போராட்டங்கள் இருக்கிறதா? Or are you having problems
with sin or any evil natures. இந்த இடுக்கத்தினுடைய அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொன்னா ஈனம் கேவலப்படுத்துகிற ஒரு அனுபவங்கள். This path of vexation is landing to affliction. ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்களை ஈனப்படுத்துவது, தலைகுனிய வைப்பது, அவமானப்படுத்துவது இது பிசாசுனுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. To put the people to shame or put them down is the lightly esteeming condition. ஒரு தேவனுடைய பிள்ளையை அவமானப்படுத்துவதுதான் பிசாசுனுடைய ஒரு தந்திரமான நோக்கம். The wild nature of the Satan is to put the people of God into shame. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But what does the word of God say? யாக்கோபு இனிமேல் செத்த முகமாய் இருப்பது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Jacob shall not be found with a dead face. வாழ்க்கையிலே சில சூழ்நிலைகளிலே நாம் பல பாதைகளிலே கொண்டு செல்லப்படுகிறோம். ஆனால் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வரும்பொழுது அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் கிருபையாய் மாற்றுகிறார். In our lives we go through various paths, but when we come to the presence of God, the Lord is changing every path. இந்த ரெண்டு நாடுகளுமே ஒரு இருண்ட சூழ்நிலைக்கு கொண்டு போகப்பட்டது. Both these lands were led to a darkened state. இன்றைக்கும் கூட अनेक தேவனுடைய பிள்ளைகள் ஒரு இருண்ட சூழ்நிலையில் தான் போய் கொண்டிருக்கிறார்கள். Even today many people of God are going through the path of darkness. அவருடைய பாதை தென்படுவதில்லை. They do not find their paths. அவருடைய வழிகளை அவர்களுக்கு அறிய முடியவில்லை. They do not know the path they tread. நம்மை சூழ்ந்து என்ன சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. We are not able to discern what is going around us. இந்த நாட்கள் எவ்வளவு நீடிக்கும் என்று நமக்கு சொல்ல முடியவில்லை. We do not know how long these days will prolong. இப்படியே போனால் நம்முடைய அடுத்த கட்ட வாழ்க்கை எப்படி அமையும் என்று நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும்புகிறது. If it continues, how will all our bad days will go? Such a question is arising in us. பிரியமானவர்களே, இந்த இரண்டு பேரும் யார்? Who are these two people? ஏன் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமைந்தது? Why such a state came to them? எப்படி அவர்கள் ஒரு காலத்திலே வாழ்ந்தார்கள்? How did they live once? இவைகளைத்தான் நம்ம இந்த ஆராதனையிலே நாம் சிந்திக்க போகிறோம். This is what we are going to meditate. கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லுகிறேன். I tell you what the Lord is going to do. இதுவரை ஒருவேளை இருண்ட சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். இனிமேல் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்தும்படியாக வாஞ்சிக்கிறார். So long you might be in a darkened state, but the Lord desires to enlighten. இன்றைய மெசேஜ் கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். Today's message is the Lord will glorify you. இனிமேல் நீ இருண்டிருப்பது இல்லை. Hereafter you will not be in a darkened state. பிற்காலம் என்று சொல்கிறது இனிமேல் உள்ள பிற்காலம் அல்ல, இப்பொழுது இருந்து அந்த பிற்காலம் துவங்குகிறது. The days to come is not in the days to come afterwards, but from now onwards. ஒரு தேவனுடைய பிள்ளையை மகிமைப்படுத்துவது ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. It is the plan of the Lord to glorify the people of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த பொழுது, When Jesus ministered on this land, பிதாவே என்னை நீர் மகிமைப்படுத்தும் என்று ஒரு விசை அவர் கேட்டுக்கொண்டார். once he prayed, God, Father, you honor me. உடனே பரத்திலிருந்து பிதாவினிடத்திலிருந்து சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் தொனித்தது. Immediately from the Lord God of heaven and from the throne came a voice. உம்மை மகிமைப்படுத்தினேன். I have glorified thee. இன்னும் நான் உம்மை மகிமைப்படுத்துவேன். And heretofore I will glorify you. இதே வார்த்தை தான் இந்த காலை வேளையிலே நம்முடைய சபைக்கு தேவன் அருளுகிற ஒரு வார்த்தை. This is the verse which the Lord is proclaiming to the church today morning. இதுவரை நான் உன்னை மகிமைப்படுத்தினது மாத்திரமல்ல, இனிமேலும் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். Thus far have I glorified you, and henceforth will I glorify you. வேதம் சொல்லுகிறது யோர்தான் நதி அருகிலும் கலிலேயா கடற்கரை ஓரத்திலும் பிற்காலத்திலே அந்த தேசத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். The word of God says that in the shores of Jordan and Galilee will the Lord glorify hereafter. முதலாவது இவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். Moreover, we have to consider their individual lives. இந்த செபுலோன் யார்? Who is this Zebulun? இந்த நப்தலி யார்? Who is this Naphtali? அவர்கள் துவக்கம் எப்படி இருந்தது? How was their beginning? அவருடைய வளர்ச்சி எப்படி இருந்தது? How was their growth? அவர்கள் எப்படி தடுமாற ஆரம்பித்தார்கள்? How did they begin to stagger? பின்பு எப்படி தேவன் அவர்களை தேடி வந்தார்? And how did the Lord come after them afterwards? இதனுடைய ஆதி அந்தம் நமக்கு தெரிந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையோடு அதை இணைத்து தேவன் நம்மோடு இடைபடக்கூடிய வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்க இயலும். Only when we know their beginning and their end, we can give room to such a kind in our life, and the Lord shall work in us. இந்த இரண்டு பேருமே தனித்தனியாக இருந்தாலும் அவர்கள் இரட்டையர் போல அவர்கள் செயல்பட்டார்கள். Although Zebulun and Naphtali are individual people, they work together. தகப்பன் ஒன்று, தாய் ரெண்டு பேர். The father is one, but there are two mothers. தனித்தனி தாய்மார்கள், வெவ்வேறு தாய்களுக்கு பிறந்தவர்கள். Both of them was born to individual mothers. ஆனால் தகப்பன் ஒரே நபராக காணப்பட்டார். But the father is one person. ஆனால் இரண்டு பேருமே எல்லா இடங்களிலுமே ஒரு ரெண்டு பேருமே இரட்டையர்கள் போலவே அவர்கள் செயல்பட்டார்கள். But both unitedly dealt in every matter.
ஒரு நல்ல காரியமானாலும் ரெண்டு பேர் சேர்ந்து தான் நிற்பார்கள். May it be a good thing, they will join together. நான் அதை வேதத்திலே படித்த பொழுது When we read in the word of God, ரெண்டு பேரும் நல்ல காரியத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாங்க. ஆனா பாதிக்கப்படும் பொழுது ரெண்டு பேருமே பாதிக்கப்பட்டு போய்விட்டார்கள். they both joined together in a good thing, but when they were disturbed or when they affected, both of them were affected. இடுக்கமாய் ஈனப்படுத்தப்பட்டு நிர்பந்தமான சூழ்நிலையில தள்ளப்படும் பொழுது ரெண்டு பேருமே பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் ரெண்டு பேருமே ஒரு காலத்துல கர்த்தருக்காக நின்றவர்கள். They were vexed and lightly esteemed and put to shame, but they were once standing for the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. செபுலோன் என்றால் என்ன அர்த்தம்? What is the meaning of Zebulun? ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, When we read in Genesis chapter 30, 20ஆம் வசனத்தை கண்ணோக்கும் பொழுது, verse 20, அங்கே அந்த செபுலோனை குறித்து அவனுடைய தாய் பேசுகிறாள். there about Zebulun, her mother is speaking. அவன் லேயாளுக்கு 6வது பிள்ளை. He is the sixth son to Leah. கர்த்தர் அவனை சந்தித்தார். The Lord met him. கர்த்தர் அவனோடு இடைப்பட்டார். The Lord spoke to him. யாக்கோபுக்கு அவன் 10வது மகன். He was the 10th son to Jacob. அவன் பிறந்த பொழுது அந்த தாய் சொன்னாள், கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல ஈவை தந்தார். When the Lord gave him, she said that the Lord had given me a good dowry. அந்த வார்த்தை சொல்லித்தான் அவள் தேவனை மகிமைப்படுத்துகிறாள். With saying this verse, she is glorifying the Lord. செபுலோன் என்று சொன்னால் கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல ஈவை தந்தார். Zebulun means God had endued me with a good dowry. இந்த நல்ல ஈவு என்றால் என்ன? What is this good dowry meaning? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We read from the word of God that by grace ye are saved. This is the gift of God. தேவன் நமக்கு ஒரு நல்ல ஈவை தந்தாரே, அதுதான் நம்முடைய ரட்சிப்பு. The gift of God is our salvation. இந்த ரட்சிப்பு என்பது எல்லாருக்கும் கிடைக்காது பிரியமானவர்களே. This salvation is not given to everybody. நாம எப்படியோ உள்ள வந்து விட்டோம். We have come sin somehow. நம்மால் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. We are not able to understand it. ஆனா இன்னைக்கு நீங்க போய் ஒரு ஆத்துமாவை சந்திக்க முடியும் சொல்லி பாருங்க, அவங்க ஏற்றுக்கொள்கிறார்களா, ஏற்றுக்கொள்ள எவ்வளவு யோசிக்கிறார்கள், அப்படியே ஏற்றுக்கொண்டாலும் அதுக்கு கீழ்ப்படிய முடிகிறதா, இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது இவைகளெல்லாம் கடந்து கர்த்தர் இந்த மேன்மையான அனுபவத்திலே நம்மை வைத்திருக்கிறார். But if you go and tell the gospel to any person, you test and see if they are able to accept it immediately and how they are accepting Christ. In spite of this, the Lord has saved us. தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார். The Lord has given me a good dowry. இந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவம் என்பது ஒரு பெரிய ஈவு. The experience of salvation is a great good dowry. இது ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய தயவு. This is a gift or compassion towards us. நம்முடைய குடும்பத்தின் மத்தியில, in our midst of families, நம்முடைய ஊராரின் மத்தியில, in the midst of the town people, நம்முடைய வீட்டின் மத்தியில, in the midst of a household, இப்படி சகோதரர் மத்தியில, in the midst of our brethren, நம்முடைய நண்பர்கள் மத்தியில, in the midst of our friends, நம்மை மாத்திரம் அழகாக கர்த்தர் வேறு பிரித்து கொண்டு வந்தார். the Lord has separated us beautifully. நான் சிறுவனாக இருந்தபோது, when I was small lad, இந்த சபையில் உள்ள ஒரு விசுவாசி பையனும் நானும் சேர்ந்து படித்தோம். I and a believer boy of this church, both of us studied together. சூழ்நிலை மாறின பொழுது நானும் அவனும் இந்த சபைக்குள்ளேயே வந்தோம். When situations changed, both of us came to this church. சரி, அவன் இருக்கிறாங்கிற ஒரு வாஞ்சையில நானும் அவனும் இணைந்து செயல்பட்டோம். I had a hope that he is there with me and both of us dealt together. ஆனா ஒரு நாள் திடீர்னு பார்த்தா அவனை காணவில்லை. But once seeing he is not found. அவன் பிறந்தது சிபிஎம்ல, he is born in CPM, வளர்ந்தது சிபிஎம்ல, and he is grown also in CPM. ஆனா திடீர்னு நாங்க ரெண்டு பேரும் ஃபெய்த்தம்ல லீவ்ல இருந்தோம். திடீர்னு பார்த்தா அவனை காணவில்லை. But all of a sudden in our holidays when we were in Faithum, he is not found. என்னிடத்துல கேட்டார், பிரதர் நீ அவனை எங்கன்னு கேட்டார். The brother asked me, where is he? நானும் அவனும் ஒரு ஸ்கூல்ல ஒரு 2 வருஷம் சேர்ந்து படிச்சிருப்போம். Both of us studied together in a school 2 years. ஆனா அப்படிலாம் அவனை கேட்ட உடனே எனக்கு அவன் எங்க இருக்கானே தெரியாது. Because he asked me, I did not know where he was. அவனை அவர் தேடினார். They searched for him. வீட்ல இல்ல. He was not found at home. கடைசில அவனை தேடி அவர் தியேட்டர் வாசல்ல போய் பிடிச்சிட்டார். Finally, they found him in the doorstep of theater. ஒரு தியேட்டர் வாசல்ல போய் பிடிச்சிட்டார். He was found at the door of theater. அது அவருக்கு ரொம்ப விசனமாக இருந்தது. That was grievous to him. என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல. He did not know what to do. அவனுக்கும் அவர் வெக்கமா போய் வீட்டுக்கு ஓடி போய்ட்டான். He too felt ashamed and he ran home. அவர் வீட்ல ஃபெய்த்தம்ல உட்கார்ந்து ஜெபித்தாராம். He came to the Faithum and prayed. அவன் அல்ல, இவன் தான் என்று கர்த்தர் சொன்னார். He is not, that is not the person and this is he. அன்றோடு அவர் என்னை பிடித்துக் கொண்டார். From that day onwards he caught hold of me. ஆண்டவரும் என்னை பிடித்தார். And the Lord also caught hold of me. அந்த ஈவு எனக்கு கிடைத்தது. I got that gift. அதுக்கு பின்பு அவன் ஊழியத்தினுடைய அந்த சிந்தையே அற்று போய்
அப்படி கொஞ்ச நாள் இருந்தா இப்பொழுது விசுவாசியாக இருக்கிறார். He lost the thought of the ministry and he was like that for some days. Now he is the believer. ரட்சிப்பு என்பது ஒரு பெரிய ஈவு பிரியமானது. Salvation is a great gift. அதை நீங்க சரியான விதத்துல விளங்கிக் கொள்ள வேண்டும். That you should understand in the right way. இந்த ரட்சிப்பின் மேன்மை நமக்கு தெரியாதனால தான் ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு நாமினல் கிறிஸ்டியன் போல நம்ம வந்துட்டு போறோம். Because we do not know the greatness of this salvation, we come as a nominal Christian and go. ஒரு மனுஷன் சொல்லுகிறான், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன், நன்றினால கர்த்தரை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறான். A man of God says that I will take the cup of salvation and declare the name of the Lord, and with thanksgiving I will give praises. இந்த ரட்சிப்புக்கு நாம் எந்த விதத்திலும் தகுதி உள்ளவர்கள் அல்ல. We are not worthy of this great salvation in any cause. அதுவும் இந்த சர்ச்சில் வந்து இருக்கிறது என்பது ஒரு பெரிய மகிமையான ஒரு அனுபவம். That too, to stand in this church is a glorious experience. இங்கே சொல்லி இருக்கிறது, தேவன் எனக்கு ஒரு நல்ல ஈவை தந்தார். Here it is said, the Lord has given me a good gift. அடுத்து அவள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? Nextly what she said, இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார். now will my husband dwell with me. ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, Not only being saved, தேவன் நம்மோடு வாசம் பண்ணக்கூடிய ஒரு அடுத்த கட்ட வாழ்க்கை இருக்கிறது. there is a next step wherein God will dwell with us. செபுலோனுக்கு அந்த தாய் சொல்லுகிறாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், இனிமேல் அவர் என்னோடு கூட வாசம் பண்ணுவார். For Zebulun, the mother says, God had given me a good dowry, now will my husband dwell with me. ஏதோ ரட்சிப்பு என்பது விசுவாசத்தினால வருகிறது என்று நாம் எடுத்து விடக் கூடாது. We should not think that salvation is coming by faith. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை அவசியம். Secondly, in our lives we need God to dwell in us. தேவன் நம்மோடு வாசம் பண்ணுகிற அனுபவம் தான் பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு அருளப்படுகிற அடுத்த ஒரு ஈவாக இருக்கிறது. The experience of God dwelling in us is the gift of the Holy Spirit. விலையேற பெற்ற அந்த பொக்கிஷத்தை நம்முடைய மண் பாண்டங்களில் நாம் பெற்றுக்கொள்கிறோம். He has given this precious treasure in this earthly vessels. இன்றைக்கு எத்தனை பேருக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார்? In how many of us is the Lord dwelling today? ரட்சிக்கப்பட்டது அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது Salvation is the first step. ஆனால் தேவன் வாசம் பண்ணுகிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம். But God dwelling in us is an important state. ஒரு மனுஷனுக்குள்ள தேவன் எப்படி வாசம் பண்ணுகிறார்? How does the Lord dwell in man? ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுதுதான் தேவனுடைய வாசஸ்தலமாய் நாம் மாற்றப்படுகிறோம். When the Spirit of God comes into us, we become the temple of God. அதே மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. For the love of God is shed abroad in us by the Holy Spirit and given to நீங்கள் us. ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட என்ற அந்த நிலவரத்திலே நீங்கள் நின்று விட வேண்டாம். தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் பயிற்சி செய்யுங்கள். Do not stand with the experience of salvation, but you learn to experience the life which the Lord desires. தேவன் வாசம் பண்ணும்போதுதான் அந்த வாழ்க்கை சரியான விதத்தில் அமையும். Only when we live a life pleasing to the Lord, that life is a pleasant life. அந்த ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு அந்த தேவ ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தார். One day Jesus entered into the temple of God. அந்த ஒரு நாள் அந்த ஆலயமே சுத்திகரிக்கப்பட்டு போய்விட்டது. That one day the temple of God was sanctified. ஒரே நாளில் அந்த ஆலயம் ஒரு மறுரூபத்தை சந்தித்தது போல உண்டானது. In one day that temple was transfigured. இந்த காலை வேளையில கூட கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண சில நிமிடங்கள் கொடுத்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை மறுரூபத்தை சந்திக்க ஆரம்பிக்கும். This morning you give a few minutes to the Lord and your life will be transformed. அதனால தான் நம்முடைய சர்வீஸ்ல ஆவியானவருக்கு அதிக நேரத்தை நாம் கொடுக்கிறோம். That is why we give more time for the filling of the Spirit. அந்த வொர்ஷிப்ல நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ள அந்த ஆவியானவருடைய ஆளுகையை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். If you are in that worship, then you can feel this Spirit of God's moving. அவர் உள்ளே வரும் பொழுது When he is coming in, உன்னுடைய மனம் புதிதாகிறது. your mind is renewed. உன்னுடைய வாழ்க்கையில மறுரூபம் உண்டாகிறது. There is a transformation in your life. உனக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறது. You have a sanctification in you. உனக்குள்ளே தெய்வீக வாஞ்சை உண்டாகிறது. And there is a godly desire in you. உனக்குள்ளே ஒரு பிரதிஷ்டை உண்டாகிறது. You have a consecration in you. உனக்குள்ளே ஒரு தெய்வீக எண்ணங்கள் உண்டாகிறது. You have divine thoughts in you. நல்ல முடிவுகளை நீ எடுக்கிறாய். You make good decisions. இதெல்லாம் பிரியமானவர்களே, இந்த ஆவியானவர் உள்ளுக்குள்ள வருகிறதுனால நடைபெறுகிற சம்பவங்கள். This is all, dear beloved, because of the Spirit of the Lord is coming into you. This is taking place. இந்த ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது உனக்கு சுகம் கிடைத்து விடுகிறது. When the Spirit of God comes into you, you are healed. இந்த நிறைவு வரும் பொழுது குறைவு உன்னை விட்டு வெளியே போகிறது. When this fullness comes, all the shortcomings are driven away. அதனால தான் அவள் சொன்னாள், இனிமேல் என்னுடைய புருஷன் என்னோடு கூட வாசம் பண்ணுவார். That is why she said, hereafter my husband will dwell with me. நம்முடைய சிருஷ்டிகர் தான் நம்முடைய நாயகர். For our husband is a maker. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் கர்த்தர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு வாசஸ்தலமாக ஆலயமாக தன்னை மாற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. When we say the child of God, he should change his life as the temple of God. இவ்வளவு நல்ல ஈவை பெற்ற தேவன் வாசம் பண்ணுகிற மனிதன் தான் இப்பொழுது நாம் முதலாவது வாசித்த வசனத்தின்படி இடுக்கமாய் ஈனப்படுத்தப்பட்டு ஒரு இருண்ட சூழ்நிலையில் தள்ளப்பட்ட ஒரு நிலவரத்தை நாம் பார்க்கிறோம். Man who is in such a blessed state is now turned to a vexed and a lightly afflicted state. அடுத்ததாக அவருடைய நிலவரம் என்ன? Next
Nextly, what was her state? ஆதியாகமம் 49 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Genesis 49 chapter when we see 13 வசனத்தை பார்க்கும் பொழுது verse 13. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said here? செபுலோனை குறித்து தகப்பன் என்ன பேசுகிறான்? What does the father say about Zebulun? செபுலோன் கடற்கரை அருகே குடியிருப்பான், அவன் கப்பல் துறைமுகமாயிருப்பான், அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும். இங்கே தகப்பன் அந்த பிள்ளையை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தை. This is the verse which the father speaks about the son. வாழ்க்கையிலே 3 பேருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை. In the life you need 3 people's blessings. ஒன்று தாயினுடைய ஆசீர்வாதம். One is the blessing of the mother. இரண்டாவது தகப்பனுடைய ஆசீர்வாதம். Secondly, blessing of the father. மூன்றாவது ஊழியக்காரருடைய ஆசீர்வாதம். Thirdly, blessing of the workers. இந்த 3 பேருடைய ஆசீர்வாதம் இல்லாத எந்த மனிதனும் பைபிள்ல சிறந்து விளங்கினதாக நீங்கள் விளங்கிக் கொள்ளவே முடியாது. If not for these 3 blessings, there is no man who is excelled in the word of God. இங்கே தாய் சொல்லுகிறாள் நல்ல ஈவு என்று சொல்லுகிறாள். Here the mother says he is a good dowry. நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு நல்ல ஈவாக இருக்கிறீர்களா? Are you a good gift to your house? நீங்கள் இந்த சபைக்கு நாசரேத் சபைக்கு நீங்கள் ஒரு நல்ல ஈவாக இருக்கிறீர்களா? Are you a good gift to this church of Nazareth? உங்களை நீங்கள் கேள்வி கேட்கலாம். You can question yourselves. உங்களை நீங்களே அனலைஸ் பண்ண வேண்டிய டைம் இதுதான் பிரியமானவர்களே. This is the time for you to analyze. நீங்களே உங்களை சரிப்படுத்தி சீர்படுத்தி உங்களை நீங்களே பக்குவப்படுத்த வேண்டிய ஒரு நேரம். This is the time for you to establish yourself and rectify yourself. அன்றைக்கு அந்த தாய் சொன்னாள் ஒரு நல்ல ஈவை கர்த்தர் எனக்கு தந்தார். That day the mother said that the Lord had given a good dowry. உங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் சொல்ல வேண்டும் இந்த சபைக்கு இவங்க ஒரு நல்ல ஈவு என்று சொல்ல வேண்டும். When we look at you, we should say that they are a gift to the church. நீங்க அப்படியானால் இந்த சபையில எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். If so, you think and see as to how you should work in this church. நீங்கள் இந்த சபையில ஒரு நல்ல ஈவாக செயல்படும் பொழுதுதான் கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணி பெரிய காரியங்களை செய்ய இயலும். Only when you are operating as a good gift, then the Lord can do great things. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 49:13 நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். Secondly, when we read in 49th chapter of Genesis 13th verse, ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து அந்த தகப்பன் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லுகிறார். about each child the son or the father is telling something. ஒன்று அவருடைய சுபாவ அடிப்படையில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். One is based on their characters. ஒன்று பழக்க வழக்கங்களின் அடிப்படையில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். One is based on their physical natures. சில வார்த்தைகள் கோபத்தின் வார்த்தைகள். Some words are words of anger. சில வார்த்தைகள் தீர்க்கதரிசன வார்த்தைகள். Some words are prophetical words. இங்க நீங்கள் பார்க்கும் பொழுது Here when you read, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு விதத்துல பேசுகிறான். the father speaks differently for different sons. ஒரு மகனை பார்த்து சொல்லுகிறான் அவன் சர்ப்பம் என்று சொல்லுகிறான். Of one son he says that he's an ass. ஒரு மகனை பார்த்து சொல்லுகிறான் ஓநாய் என்று சொல்லுகிறான். Of one son he says that he's a wolf. ஒரு மகனை பார்த்து சிங்கம் என்று சொல்லுகிறான். One is a lion. ஒரு மகனை பார்த்து கழுதை என்று சொல்லுகிறான். One son is a foal. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேம், அதாவது அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சோ அதை அப்படி சொல்லிட்டே வர்றான். According to their character he is naming them. ஆனால் இவனுடைய வாழ்க்கையை பத்தி பேசும் பொழுது But when he speaks about this person, மிருகத்தனமான வார்த்தைகளை உபயோகிக்காமல் அவனை குறித்து சொல்றான் அவன் கடல் துறை அருகே குடியிருப்பான் கப்பல் துறைமுகமாய் இருப்பான். about him he is not saying beastly words, but he says that he shall dwell in the haven of the sea and he shall have the haven of ships. இந்த கப்பல் என்பது விசுவாச வாழ்க்கையை வலியுறுத்தி சொல்லுகிறது. This ship is telling about the life of faith. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் சாதாரண விசுவாசி அல்ல, அவன் ஒரு விசுவாச வீரனாய் வாழ வேண்டும். When we say a child of God, he is not an ordinary person, but he should live a life of faith. முதலாம் தீமோத்தேயு 1:19 வசனத்தை நாம் கண்ணோக்கும் பொழுது When we read in 1 Timothy 1st chapter verse 19, விசுவாசமாகிய கப்பல் என்ற வார்த்தையை நாம் பார்க்க முடியும். we see that the faith which is the ship. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் விசுவாச வாழ்க்கைக்கு அந்த கப்பல் அந்த மனிதனை நம்பி அல்ல தேவனை நம்பிதான் அந்த கடலிலே அது பயணப்படுகிறது. When we say a child of God, he is like the ship and it is proceeding believing on the Lord. இந்த விசுவாச வாழ்க்கை என்பது நடுக்கடல் பயணம். This life of faith is the travel of the ship in the sea. விசுவாச மார்க்கம் என்பது அது தரை பயணம் அல்ல. The life of faith is not a road ride. அது நீங்க சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். You should understand this well. இது தரை பயணமாக இருந்தால் If you should travel by road, ஒரு சின்ன பிரச்சனைனா இறங்கி நின்னுக்கலாம். you can stand out if you have something wrong. ஏதாவது சூழ்நிலை மாறினா இறங்கி ஓடி போயிடலாம். If any situation changes, you can run away. ஏதாவது பிரச்சனைனா கூட நம்ம சால்வ் பண்ணலாம். Or if there's any problem, you can solve it. ஆனா விசுவாச வாழ்க்கை கப்பலுக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. But the life of faith is compared to the ship. அதுல ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா என்ன செய்ய முடியாது. If there is anything wrong in it, இறங்கி நின்னுகிறேன் நீங்க போங்கன்னு சொல்ல முடியாது. இல்ல விட்டா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா சால்வ் பண்ண முடியாது. ஒரே வழி தெய்வத்தை மாத்திரமே நம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கை. You cannot solve if there is any problem happening in the ship. Only thing is you should rely on the Lord and believe on him. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை சார்ந்த ஒரு வாழ்க்கை. The life of a Christian is the life of faith on the Lord. நாம் விசுவாசி என்று சொல்லுகிறோம், ஆனால் விசுவாசத்திலே சார்ந்து கொள்ளாத சும்மா போர்டு போட்ட ஒரு விசுவாசிகளாக இருக்க கூடாது. We say we are believers, but when we call ourselves believers, we should not call
call by ourselves by name, by both. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத ஒரு காரியம். For without faith it is impossible to please God. தகப்பன் அவனை பார்த்து சொன்னான், அவன் கப்பல் துறைமுகமாய் இருப்பான். The father says that he shall be a haven of the sea. இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை நாம் பரிசோதித்து பார்க்கலாமே. Today let us test our faith. நீங்களே உங்களை சோதித்து பாருங்கள். Let yourselves, you test yourself. உங்களுடைய விசுவாசத்தை இன்னொரு ஆள் சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for others to test your faith. 2 கொரிந்தியர் 13 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, Reading in 2 Corinthians chapter 13, 5 வசனத்திலே, verse 5, இன்னொருவன் சோதிக்க வேண்டியதில்லை, நீங்களே சோதித்து பாருங்கள். there is no need for others to test your life, you can test yourself. 2 கொரிந்தியர் 13:5 வாசிக்கலாம். You read 2 Corinthians 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் உங்களை இருக்கிறார் என்று நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இது உங்களை நீங்களே சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். This is the time that you should examine yourself. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிறோம், நம்முடைய விசுவாசத்தை நாமே டெய்லி செக் பண்ணலாம். When we say we are the children of God, we should examine our faith. இந்த கழுகுகளை நீங்கள் பார்ப்பீர்களானால், When you see the eagles, அதுக்கு ஒரு டைம் வரும் பொழுது அந்த இறகுகள் சிறகுகள் எல்லாம் உதிர ஆரம்பிக்கிறது. when a particular time comes, all its feathers are wither away. அப்படி ஒரு சூழ்நிலை வருகிறது என்று தெரிந்த உடனே அது ஒரு உயரமான உன்னதமான பாதுகாப்பான ஒரு இடத்தை நாடி சென்று விடுகிறது. When it knows that it has come to such a situation, it is seeking for a high and lofty place for shelter. ஏனென்றால் சத்துருக்கள் கையில் சிக்கி விடக்கூடாது. Because it should not be caught in the hands of the இந்த இறகு enemies. சிறகுகள் எல்லாம் உதிர்ந்தால் இப்பொழுது சத்துரு வருவானானால் அதால் பறந்து போக தப்பிக்கொள்ள முடியாது. When all these feathers are withered, then it cannot fly away when its enemies come. அப்படினால அது எந்த ஒரு சத்துருவும் தென்படாத ஒரு இடத்துல போய் தன்னை வைத்துக் கொள்கிறது. Therefore it is going to a high and lofty place where no enemies can see. அதற்கு பின்பு அந்த இறகுகள் எல்லாம் கொத்தி அது எல்லாத்தையும் பிச்சு எடுத்து விடுகிறது. Then it pricks all its feathers and it takes away everything. கழுகை போல ஒரு முழு மொட்டையாய் என்று வேதம் சொல்கிறது, முழுவதும் தன்னை அது மலித்து விட்ட ஒரு நிலவரத்துக்கு கொண்டு வருகிறது. Finally it is becoming fully bald and it is fully totally bald. என்ன சம்பவிக்கிறது? What is happening? மறுபடி இந்த சிறகுகள் இறகுகள் எல்லாம் முளைக்கிறது. Again the feathers are beginning to grow. எல்லாம் முளைத்த உடனே After it's growing, அந்த பழைய ஸ்டேஜ் வந்துதா இல்லையான்னு அது செக் பண்ணுகிறது. it's checking whether it's come to the final stage. அந்த பழைய பெலன் வந்து விட்டதா? Whether the earlier strength is இல்ல come அந்த புது பெலன் நமக்கு வந்து விட்டதா? or the new strength has come to it. அது குறித்து நான் ஒரு புக்ல படித்தேன். I read about that in a book. அது மரத்துல போய் மோதி பாக்குமா? It will go and dash itself against the tree. அதுக்கு பழைய பெலன் இருக்கும் பொழுது மோதும் பொழுது அந்த எந்த கிளை ஒடிஞ்சதோ அதே போல ஒரு கிளையில போய் மோதுகிறது. When it has having its earlier strength, it will go dash against the branch and it will break. So likewise it's going and dashing against the tree. அதுல டாஷ் பண்ணும்போது அது ஒடிஞ்சு விழுந்துருச்சுனா இது பழைய நிலவரத்துக்கு பறந்து தன்னுடைய கூட்டை மாற்றிக் கொள்கிறது. On dashing, if the branch breaks, then it is going back to its own nest. Suppose அது ஒடிஞ்சு விழலன்னா, if it's not breaking, இது திரும்ப போகிறதே கிடையாது. it's not going back again. மறுபடியும் பழைய இடத்துல உட்கார்ந்து தன்னை இன்னும் பலப்படுத்த முடியாத காத்திருக்கிறது. Again it is coming back to the same state, sitting there and strengthening itself. அதுக்கு வேற யாருமே பரீட்சை வைக்க வேண்டியது இல்ல. Nobody else has to give a test for it. ஆவிக்குரியவர்கள் நாமே விசுவாசம் உள்ளவர்களோ இல்லையோ என்று நம்மை நாமே சோதிக்க வேண்டும். We the spiritual people of God should test ourselves if we have faith or not. யாங்கயாவது பிசாசு துரத்துறாங்கன்னா நீங்க போய் நின்னு ஜெபிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள அந்த gift இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். You go and say, you pray to a person who is caught possessed by devil, then you can examine if you have the gift or not. ஆஸ்பத்திரியில போய் ஊழியம் செய்யுங்க, அங்க வியாதியஸ்தன் எழும்பினானால் உனக்குள்ள சுகமாக்கும் வல்லமை இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளலாம். You go to the hospital and do the ministry and pray and you can see if you have the gift of healing. இங்கே தகப்பன் சொல்கிறான், அவன் கப்பல் துறைமுகமாய் இருப்பான். Here the father says that he shall be the heaven of ships. அவன் அங்கேதான் குடியிருப்பான். He will dwell there. அவன் விசுவாச வாழ்க்கை அவனுக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. And the life of faith is a permanent life for him. அவன் எங்கேயோ குடியிருந்து எப்பவுமோ கப்பல் துறைமுகத்துக்கு வரக்கூடிய ஆள் அல்ல. He is not a person dwelling somewhere else and then coming to the heaven of ships. அவனுடைய அறிக்கை விசுவாசம். His confession is faith. அவனுடைய வாஞ்சை விசுவாசம். His desire is faith. அவனுடைய செயல்பாடு விசுவாசம். All his actions are faith. அவனுடைய மூச்சும் பேச்சும் எல்லாமே விசுவாசம் விசுவாசம் என்றே அமைந்து விடுகிறது. All his works and talks are only faith. அருமையானவர்களே, நம்முடைய விசுவாசத்தை நாம் சோதித்து பார்க்க வேண்டிய நேரம் இதுதான். Dear beloved, this is the time for us to examine our faith. அவனுடைய தாய் சொன்னால் நல்ல ஈவு என்று சொன்னால், இவன் சொல்கிறான், தகப்பன் சொல்கிறான், அவன் ஒரு துறைமுகமாக கப்பலாக இருப்பான். The mother says that he is a good gift, but the father says he shall be heaven of ships. ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் நல்ல ஒரு விசுவாசிகளாக நிற்க வேண்டும். The spiritual people of God, they should be good believers. விசுவாசத்துக்கு 2 ஸ்டெப் இருக்கிறது. For the faith there are 2 steps. முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? What is the first step? தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவர். The Lord is able to deliver us. இது ரோட்ல போற விசுவாசி கூட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. This is the word which the believer on the road can say. அது ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம், தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். We can easily say that the Lord is able to deliver us. அடுத்த ஸ்டெப் இருக்கிறது.
Next step is, அப்படியே அவர் என்னை தப்புவியாமல் போனாலும் நாங்கள் பின்மாறி போகிறதில்லை, சிலையை பொற்சிலையை வணங்கிக் கொள்வது இல்லை. even if he is not able to deliver us, we will not bow down towards this golden image. அப்படின்னு என்ன அர்த்தம்? If so, what's the meaning? எங்களை மரணத்துக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று அர்த்தம். We yield ourselves to death. விசுவாசத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல தான் நம்ம அநேகர் நின்று கொண்டே இருக்கிறோம். Many of us are standing in the first step of faith, இல்லாவிட்டால் அது விசுவாசத்தின் துவக்கம். or the beginning of faith. ஆனால் விசுவாசத்தின் பூரணம் என்பது அவர் என்னை குணமாக்கினாலும் விடுவித்தாலும் விடுவியாமல் போனாலும் நாங்கள் கர்த்தருக்காக நிற்போம் என்பதுதான் விசுவாசத்தின் பூரணம். But the perfection of faith is whether he delivers or not, we will stand for the faith. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. உபாகமம் 33ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, In Deuteronomy chapter 33 when we இங்க read, மூன்றாவது ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதம். thirdly we see the blessing of the worker. உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க We check பிரியமானவர்களே. out in your life and see if all these blessings are found in life. ஊழியக்காரன் அந்த செபுலோனை பார்த்து என்ன சொல்லுகிறான்? What does the worker say about Zebulun? அவனுக்கு பிள்ளை பிறந்தது வளர்ந்தது அதை பத்தி எல்லாம் பேச்சல்ல, அவன் ஒரு தேவனுடைய வார்த்தையை அவனுக்காக சொல்லுகிறான். He does not consider whether he is born or alive. He is telling the prophetical word of God. உபாகமம் 33:18-19 பார்க்கும் பொழுது, When we read in Deuteronomy chapter 13 verses 18 and 19, தேவனுடைய மனுஷனாகிய மோசேயினுடைய வார்த்தைகள். these are the words of the man of God Moses. மோசே மரணமடையும் முன்பு ஆசீர்வதித்த ஆசீர்வாதம். These are the blessings before transfiguration of Moses. இங்கே செபுலோனை குறித்து என்ன சொல்லுகிறார்? What does he say about Zebulun? நீ வெளியே புறப்பட்டு போகையில் சந்தோஷமாய் இரு. Rejoice in thy going out. கடல்களில் உள்ள சம்பூர்ணத்தை கர்த்தர் உனக்கு தருவார், நீ அதை அனுபவிப்பாய். For the Lord shall give thee the abundance of the seas, and thou shalt be இந்த happy. இடத்துல செபுலோனும் இசக்காரும் இணைந்து சொல்லப்பட்டிருக்கிறார்கள். Here about Zebulun and Issachar both jointly said. செபுலோனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? What is the word about நீ Zebulun? வெளியே புறப்பட்டு போகையிலே சந்தோஷமாய் இரு. Rejoice in thy going out. கிறிஸ்தவ வாழ்க்கை துக்கம் நிறைந்தது அல்ல. The Christian life is not full of sorrows. ஒரு பகுதியில பார்த்தா துக்கம் இருக்கும், ஆனா நாம் துக்கம் உள்ளவர்களாக இருக்க கூடாது. On one hand we will have sorrows, but we should not be with man of sorrow. பலவீனம் இருக்கும், ஆனா நீ பலவீனன் என்று சொல்லக்கூடாது. We will have weakness, but we should not be saying that we are weak. வியாதிகள் போராடும், ஆனா வியாதியஸ்தன் என்று நீ சொல்லக்கூடாது. The sickness will strive, but you should not confess that you are sick. பலவீனனும் பலவான் என்றுதான் சொல்ல வேண்டும். Even the weak shall say that he is strong. நீ இந்த உலகத்துல இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க வேண்டும். In your Christian life you shall be happy. எப்படி முள்ளு குத்தும்போது சந்தோஷமா இருக்க முடியும்? How can when the thorn is pricking be happy? எல்லா திராட்சை செடி பலனற்று போனால் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? If the fig tree or if the grapes should fail, how can you be rejoicing? இதெல்லாம் ஒரு கேள்வி. This is all a question. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? எல்லாம் பலனற்று போனாலும் முதலற்று போனாலும் நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். Even if everything should fail, I will rejoice in the Lord. I will rejoice in the God of my salvation. இதை எப்படி நம்ம பிராக்டீஸ் பண்ண முடியும்? How can we practice this? துக்கத்துல எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? How can we rejoice in our grief? வியாதியில எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? How can we be happy in our sickness? போராட்டங்களிலே எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? How can we rejoice over our tribulations? தரித்திரத்துல எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? How can we rejoice in our poverty? இது ஒரு நல்ல ஒரு கேள்வி பிரியமானவர்களே. This is a good question. இந்த சூழ்நிலையில சந்தோஷமா இருக்கத்தான் பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் நமக்கு அருளப்படுகிறது. To be happy in such a situation is the Spirit of God given to us. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. That is the joy of righteousness, joy in spirit. ஒண்ணுமே இல்லாட்டாலும் நமக்குள்ள ஆவியானவர் இருந்தா நாம் களி கூர்ந்து கொண்டே இருக்கலாம். If we don't have anything, if we have the Spirit of God, we can keep on rejoicing. அதனால தான் இந்த ஆவியில நிரம்பும் பொழுது உங்களுக்கு கவலைகள் மறக்கிறது. That is why you forget your sorrows when you get filled in the Spirit. அந்த சஞ்சலம் தவிப்பு உன்னை விட்டு விலகுகிறது. All the sorrow and mourning shall flee away. எங்க பாஸ்டர் ஜோயல் சொல்லுவாரு அடிக்கடி, நல்ல ஆவியில் நிறையும் பொழுது நீங்க பைத்தியக்காரனை கூட நீங்க தோத்து கடிச்சிடணும், அந்த அளவு ஆவிக்குள்ளேயே மூழ்கி விடணும்னு சொல்றாரு. When Pastor Joel is saying, he used to say that when you get fully drenched in the Spirit, you will be more like a maddened person. நாம பைபிள் தூக்கிட்டு வரதுக்கு வெட்கப்படுறோம். We are ashamed to carry a Bible. ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதுக்கு வெட்கப்படுறோம். We are ashamed to put white and white. நாம முழங்கால் போடுறதுக்கு வெட்கப்படுறோம். We are ashamed to kneel down. ஆவியில நிரம்புறதுக்கு வெட்கப்படுறோம். We are ashamed to get filled in the Spirit. இப்படி வெக்கம் சொல்லிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். கடைசில பரலோகத்துக்கு போகும்போது அவர் சொல்லுவாரு, நீ என்னை குறித்து வெட்கப்பட்டபடினா நானும் உன்னை குறித்து என்ன செய்கிறேன், வெட்கப்படுகிறேன் தான் சொல்லுவார். If we go on in a shamefulness like this, when we go to heaven, he will say, because you are shameful of me, I am ashamed of you. இந்த உலகத்தில் ஒருவன் என்னை குறித்து எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து நான் பரலோகத்திலே பிதாவின் மகிமையின் சன்னிதானத்திலே பேசும் பொழுது நான் என்ன செய்வேன், வெட்கப்படுவேன். He who is ashamed of me in this world, will I also be ashamed of him before the Father in the presence of God. நல்ல ஆவியில நிரம்பும் பொழுது நமக்கு இந்த உலகத்துல எந்த விதமான என்டர்டெயின்மென்ட்டும் கிடையாது. When we don't have any other entertainment in the world, அப்படி நம்ம டூர் போறதோ
going to the tour 3 மணி நேரம் உட்கார்ந்து டிவி பார்க்கறதோ or going before the TV and watching. நமக்கு இந்த உலக பிரகாரமான எந்த விதமான என்டர்டெயின்மென்ட்டும் நம்முடைய மார்க்கத்திலயும் கிடையாது, நம்முடைய பைபிள்லயும் கிடையாது. We don't have any other entertainments like this in our tradition or in the word of God. நமக்கு என்டர்டெயின்மென்ட்ங்கிறதே இதுதான், தேவனுடைய சமூகம் மாத்திரம்தான். All our entertainment is the presence of God. வெளிய போனா பிரச்சனைகள், When we go out, problems. வெளிய போனா தேவைகள், When we go out, there are things which we don't வீட்ல want. இருந்தா பயங்கரமான போராட்டங்கள். When we come to the house, many problems. இதெல்லாம் எல்லா மனுஷனுக்கும் உள்ளது, நமக்கும் அது அதிகமாக இருக்கிறது. What is common to other people, more to us. ஆனா நமக்கு என்டர்டெயின்மென்ட்ங்கிறது, இளைப்பாறுதல்ங்கிறது, சந்தோஷம்ங்கிறது தேவனுடைய சமூகம் மாத்திரமே. But our entertainment, our rest and our joy is the presence of God. அதனால தான் அங்க சொல்லி இருக்கிறது, செபுலோனே நீ வெளியிலே புறப்படுகையில் நீ சந்தோஷமாயிரு. Therefore it said, rejoice Zebulun in thy going out. செத்து போனவனை போல நீ புறப்பட்டு வெளியே வராத. Don't come out as a dead person. உயிர்த்தெழுந்த ஒரு மனிதனை போல வெளியே வா. You come out as a resurrected man. உனக்கு கடல்களில் உள்ள சம்பூர்ணத்தை கர்த்தர் உனக்கு தருவார். The Lord shall give the abundance of the seas. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? விசுவாச வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. There is a great blessing in the life of faith. விசுவாச வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருக்கு. In the life of faith is a great peace. விசுவாச வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய நிச்சயம் இருக்கிறது. There is a great surety in the life of faith. இந்த விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பிரதிபலன் உண்டு. There is a great reward for the faith. ஆனாலும் நீங்க இந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை, கடல்களின் சம்பூர்ணத்தை, கடலுக்கு அடியில கிடக்கிற சம்பூர்ணத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். Therefore you shall enjoy the treasures which are hidden in the seas. மறைவான பொருட்கள், வெளிப்படுத்தல்கள், தரிசனம், வெளிப்பாடு, ஆவிக்குரிய வரங்கள், வல்லமைகள் இவைகள் எல்லாம் கர்த்தர் உனக்கு தந்து உன்னை சிறப்பாய் மாற்றுவார். Hidden things and the secrets, and the Lord will give it to you and bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May glory be to the holy name of the Lord. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, Nextly when we read, இந்த நப்தலி இவனோடு இணைந்து செயல்பட்டான். this Naphtali is joined with him. இப்ப ரெண்டு பேருக்குமே பாதிப்பு உண்டாகிறது. Now both of them are having tribulation. நப்தலுடைய துவக்கம் என்ன? What is the beginning of Naphtali? ஆதியாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது, When we read in Genesis, அவனை குறித்து அவனுடைய தாய் என்ன சொல்லுகிறாள்? what does her mother say about him? நான் போராடி மேற்கொண்டு இவனை பெற்றேன் என்று சொல்லுகிறாள். I have strove with him and have given birth to him. ஒரு தேவனுடைய பிள்ளை நாம் போராடி மேற்கொள்ளக்கூடியவளாய் மாற வேண்டும். We should be wrestle in the spiritual life. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 30th chapter of Genesis, 8ஆம் வசனம். verse 8. அப்பொழுது ராகேல் நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் சரியான விதத்துல போராடி நல்ல போராட்டத்தை போராடி ஜெயிக்க வேண்டும். We should in our Christian life strive a good striving. ஒன்று ஜெபத்திலே போராடுவது, மற்றொன்று பொல்லாத ஆவிகளோடு போராடுவது. One is striving in prayer and striving against evil powers. இங்கே சொல்லி இருக்கிறது, What is said here? அவருடைய தாயினுடைய ஆசீர்வாதம் என்ன? What is the blessing of the mother? நான் போராடி மேற்கொண்டேன். With great wrestling have I wrestled. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. This life of Christian life is an overcoming life. போராட்டம் உண்டு. There is trouble. உபத்திரவங்கள் உண்டு. There are tribulations. இயேசு என்ன சொன்னார்? What does Jesus say? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். You have tribulation in this world, but be of good courage, for I have overcome the world. நீங்கள் இந்த உலகத்திலே கர்த்தருக்காக நின்று போராடுகிறீர்களா? Are you striving for the Lord in this world? மனுஷனோடு போராடுகிறீர்களா? Are you striving with men? தேவனோடு போராடுகிறீர்களா? Are you striving with God? பொல்லாத ஆவிகளோடு போராடுகிறீர்களா? Are you striving with evil powers? போராடி தோற்றக்கூடாது. You should not become faint. போராடி நீங்கள் ஜெயிக்க வேண்டும். You should strive and overcome. அவள் சொல்லுகிறாள், That is what she says. நான் போராடி மேற்கொண்டேன். Well, I have wrestled and overcome. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில அந்த தாயினுடைய ஆசீர்வாதம். That is the blessing of the mother. அங்கே தாய் சொல்கிறார், நான் போராடி மேற்கொண்டேன். The mother says, I have wrestled and ஒரு overcome. தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறேன், போராட்டம் இருக்கும், ஆனா நீ கடைசியில ஜெயிச்சிரணும். In the life of the child of God, there is a striving, but you should overcome at the end. துவக்கத்துல உனக்கு அந்த போராடும் தன்மை தெரியாது. You do not know the nature of this striving in the beginning. பிசாசின் தந்திரங்கள் தெரியாது. You do not know the cunning nature of the Satan. ஆனா வர வர நீ இந்த போராட்டத்திலே ஜெயம் உள்ளவனாய் மாற வேண்டும். But you should be an overcomer as days goes by. நீங்க ஒரு காலத்துல வாழ்க்கையில பல உலகத்துல இருக்கும் பொழுது தோற்று போனவர்கள். You are defeated in the world. நீங்க உலகத்துல இருக்கும் பொழுது தோற்று போனவர்கள். You were defeated when you were in the world. ஆனால் இன்றைக்கு இதுக்குள்ள வந்துட்டு பிறகு தோத்தினா, அப்ப இதுல வந்ததுல பைபிளை தூக்குனதுல அர்த்தமே இல்ல பிரியமானவர்களே. But when coming into this, if you are failing, there's no use of you carrying the Bible. நீ உன் கையில வச்சிருக்கிற பைபிள் வந்து தோற்று போகும்படியாக சொல்லப்பட்ட கான்செப்ட்கள் நிறைந்த பைபிள் அல்ல. This Bible is not having the concept of failures. இது ஃபுல்லாவே ஜெயத்தினுடைய அனுபவம் உள்ளது.
This is full of experience of சிலுவை overcoming. சிலுவை தோல்வியின் சின்னம் அல்ல. The symbol of a cross is not a failure. கொலோசியர்ல என்ன சொல்லி இருக்கிறது? What is told in Colossians? அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. He overcame on the cross. இங்கே அவங்க சகோதரிக்கும் அவளுக்கும் பயங்கரமான ஒரு போராட்டம். Here she is having a striving with her sister. ரெண்டு பேரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். Both of them are children of one father. ஒரே புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டவர்கள். Both of them were married to one husband. ஆனால் இப்பொழுது இவள் சொல்றார் நான் ஜெயித்தேன் மேற்கொண்டேன் என்று சொல்கிறார். But now she says I wrestled and prevailed. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க ஜெயிக்கலனா இன்றைக்கு இனிமேல் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். If you haven't overcome thus far, you get an overcoming anointing. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே தகப்பன் இவனை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? Reading in 49th chapter of Genesis verse 21, what does the father says? இவனை பத்தி என்ன சொல்லுகிறான்? What is he say? இவன் விடுதலை பெற்ற பெண்மான். He is a hind let loose. இது ஒரு ஒரு கொடூரமான மிருகம் அல்ல. This is not a wild beast. இது ஒரு தெய்வீகமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. This is the nature of a divine life. இவனை குறித்து அவன் என்ன சொல்றான்? விடுதலை பெற்றவன் என்று சொல்லுகிறான். He says that he is let loose. இந்த மார்க்கத்துல வந்த பின்பு நமக்கு எல்லா போராட்டங்களில் இருந்தும் எல்லா சுபாவங்களில் இருந்தும் நமக்கு ஒரு நல்ல விடுதலை அவசியம். After coming into this tradition, we need a deliverance from every problems. நீங்க இந்த மார்க்கத்துல வந்த பின்பு உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்குதா? Are you being delivered after coming into this place? போராட்டங்களில் இருந்து விடுதலை கிடைச்சிருக்குதா? Are you being delivered of your problems? பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருக்குதா? Have you been delivered of your sins? சாபத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருக்குதா? Have you been delivered from curse? நீங்களே யோசிச்சு பாருங்களே. You just consider and see. சிறைப்பட்ட அனுபவங்கள் அடிமைத்தனங்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைத்திருக்கிறதா? From all your captivity have you been delivered? நீங்களே யோசித்து பாருங்க. You think and see. கிறிஸ்தவ வாழ்க்கை விடுதலையின் மார்க்கம். This life of Christianity is a life of deliverance. நமக்கு ஆரம்பத்திலே கொடுக்கப்பட்ட சுவிசேஷம் விடுதலையின் சுவிசேஷம். The gospel of deliverance is given to us in the beginning. இப்பொழுது நமக்கு கொடுக்கிற சுவிசேஷம் மகிமையின் சுவிசேஷம். But now the gospel of glory is given to us. அதனால தான் அங்க தகப்பன் தகப்பன் சொல்லுகிறான் அவன் விடுதலை பெற்றவன் என்று சொல்லுகிறான். Therefore the father says that he is being delivered. அதுக்கு காரணம் என்ன சொல்றான் தெரியுமா? What is the reason for it? அவன் இன்பமான வசனங்களை வசனிப்பான். He giveth goodly words. அவனுடைய வார்த்தைகள் ரொம்ப இன்பமாக இருக்கும். His words are very good. அவன் தாயிட்ட பேசினாலோ, whether he speaks to his mother, தகப்பன்ட்ட பேசினாலோ, or to his father, பிரதர்ஸ்ட்ட பேசினாலோ, or speaks to his brothers, இல்லாவிட்டா மற்ற யாரிடத்தில் பேசினாலும், or when he speaks to any other person, அவனுடைய வார்த்தைகள் இன்பமாய் அமைந்தது. all his words were good. நமக்கு நம்மள அநேகருக்கு இன்னைக்கு பேசவே தெரியாது. Many of them don't know how to speak. யார்ட்ட எப்படி பேசணும்னே தெரியாது. We don't know how to speak to whom. அவங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி பேசுவாங்க. They speak alike to everyone. யார்ட்ட என்ன மரியாதை கொடுக்கணும், எங்க எப்படி பேசணும், எங்க எப்படி பேசக்கூடாது, இந்த இன்பமான தன்மைகளை பேசக்கூடிய அந்த அனுபவம் அநேகருக்கு குறைவு. Many of them lack the goodly natures of to speak, how to speak and where to speak. ஏன் இப்படி பேசுறாங்க? Why are they speaking like this? அதுக்கு காரணம் என்ன? What are the reason? மறைந்திருக்கிற ரகசியம் அவங்களுக்கு சில காரியங்கள்ல விடுதலை இல்லை. The hidden reason is that they have no deliverance from certain things. விடுதலை இருந்தால் அவன் பேசக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கும்? இன்பமா இருக்கும். If they have deliverance, the words they speak will be good. விடுதலை இல்லாத மனிதர்கள் தான் தாறுமாறாக பேச ஆரம்பிக்கிறார்கள். Only those who have no deliverance, they speak in a perverse way. இங்க தகப்பன் மத்தவங்க எல்லாம் தாறுமாறா பேசின ஆளு இவனை பத்தி சொல்றான், இவன் இன்பமான வசனங்களை வசனிப்பான். This father spoke differently about the others, but he says that he gave goodly words. மத்தவங்க எல்லாம் தகப்பன்ட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. The fathers don't know how to speak to the father. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதங்கள்ல பேசினாங்க. They all spoke in different angle. ஆனா இவன் போய் இன்பமாய் பேசுவான். But he will speak good words. நம்முடைய வார்த்தைகள் இன்பமா இருந்தால் நீ விடுதலை பெற்று விட்டாய் என்று அர்த்தம். If our words are goodly words, you are being delivered. உபாகமம் 33ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we read in Deuteronomy chapter 33, 23ஆம் வசனத்திலே verse 23, ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதம் என்ன? we see the blessing of the worker. அவனை குறித்து தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தை என்ன? What is the prophetical word from the Lord? நப்தலி கர்த்தருடைய தயவினால் அவன் திருப்தி அடைவான். Naphtali is satisfied with the favor of the Lord. அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பான். He shall be full of the blessing of the Lord. பாருங்க, மத்தவங்கள பத்தி பல விதங்கள்ல சொல்லும் பொழுது, when many other things are spoken about the others, ஆனா இவனை குறித்து சொல்லிருக்கு அவனுக்கு கர்த்தருடைய தயவு கிடைக்கிறது. he is finding favor from the Lord. அவனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. He is receiving the blessing from the Lord. பிரியமானவர்களே, நாம் இதை குறித்து சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். It is necessary for us to understand in a right manner. அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. See how his life is. ஆண்டவருடைய தயவு டெய்லி நமக்கு தேவை. We need the favor of the Lord every day. அவருடைய தயவுல தான் நம்ம நிலை நிற்கிறோம். It is by his favor we are standing. எப்போ கர்த்தர் நமக்கு கடின முகத்தை காட்டுறாரோ அப்பொழுதுதான் நமக்கு நியாய தீர்ப்பு தொடங்குகிறது. When the Lord shows us his hard facedness, then is the judgment. நீங்க வேதத்துல பார்க்கும் பொழுது, when we read in the word of God, ஒரே இடத்துல ஒருத்தருக்கு நியாய தீர்ப்பா இருக்கும், ஒருத்தருக்கு தயவா இருக்கும். on one hand there will be a judgment and for the other favor. நீங்க ரோமர்ல படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, when we read in Romans, விழுந்து போன
அஞ்ஞானத்துல கண்டிப்பு, நம்மிடத்துல தேவனுடைய தயவை காண்பிக்கிறார். For unto those who are fallen, he is judging, and to us he is showing his favor. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தயவு, பார்வோனுடைய சேனைகளுக்கு கண்டிப்பு. For the children of Israel is favor and judgment to the Pharaoh. எந்த சூழ்நிலையிலும் கண்டிப்பு என்கிற பாதைக்கு நம்ம போகவே கூடாது. கர்த்தருடைய தயவிலேயே நின்று பழக வேண்டும். We should not go into the condemnation of the Lord, but be in the favor of the Lord. அவனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கிடைத்தது. He received the blessings from the Lord. அது வானத்தின் ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. That shows the blessings of heaven. இல்லாவிட்டால் உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. Or it shows the blessings of above. எபேசியர் 1:3 ஆவிக்குரிய உன்னதங்களில் உள்ள சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் தேவன் நம்மை நிறைத்திருக்கிறார். And we read in Ephesians 1:3, we see that he is filling us with spiritual blessings in heavenly places. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இது இவனுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு அம்சங்களை காண்பிக்கிறது. This shows the different aspects of his life. பாருங்க, ரெண்டு பேரும் தாயும் அழகாக அவனை புகழ்கிறார்கள். You see that both these parents, mothers are blessing them. ரெண்டு பேருக்கும் தகப்பன் அருமையான வாக்குத்தத்தங்களை சொல்லுகிறான். We see the father is giving them good promises for the ஊழியக்காரனும் ரெண்டு பேரை அழகாக ஆசீர்வதிக்கிறான். and the worker is also blessing both in a good way. இதுதான் கிறிஸ்தவ வாழ்வின் பூரணம். This is the perfection of a Christian life. கடைசியாக இவங்க இணைந்து செயல்பட்ட அனுபவத்தை நாம் பார்க்க போகிறோம். But we see both of them working together now. நியாயாதிபதிகள் In Judges 5ஆம் அதிகாரம் chapter 5, 18ஆம் வசனத்தை வாசிப்போம். read verse 18. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. பலரும் பல விதங்கள் இருக்கும்போது இந்த ரெண்டு பேரும் மட்டும் யுத்த களத்துல மரணத்துக்கு துணிந்து நின்றவர்கள். When the others are found in different aspects, both of them jeopardized their lives. அங்கேயும் 12 பேர் இருக்காங்க. There are 12 of them here. ஆனா அவங்க எல்லாரும் இணைந்து செயல்பட்டவர்களாக சொல்ல முடியாது. But we cannot say all of them joined together and worked. ரூபனை பார்த்தா அவன் வரவே இல்ல. When we see Reuben, he did not come. அவன் பேசாம அங்கேயே இருந்து விட்டான். He stayed there alone. கீலேயாத் மனுஷரும் வரவே இல்லை. Even the people of Gilead did not come. ஆசேர் மனுஷரும் வரவே இல்லை. The people of Asher did not come. இப்படி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அநேகர் அந்த யுத்தத்துக்கு வரவே இல்லை. Many of them did not come for the war. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, ஜெபம் என்பது, விசுவாசம் என்பது ஒரு யுத்த களம். When we say the Christian life or prayer of faith, this is the field of a war. இந்த போர்க்களத்துல நீங்கள் முதுகை காட்டி விடக் கூடாது. In this war field, we should not show your back. நல்லா நம்ம சர்வாயுத வர்க்கம்லாம் நமக்கு கேட்டு 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 தரிச்சு வைக்கிறோம். We read about the armor of spiritual life. தாவீதின் நாட்கள்ல கோலியாத்தின் நாட்களை குறித்து நான் பார்க்கும் பொழுது, When we read in the days of David and of Goliath, இந்த கோலியாத் வந்து நின்று டெய்லி சில காரியங்களை பேசுவான். this Goliath is coming and speaking every day of certain things. இவங்க எல்லா இஸ்ரவேலரும் சர்வாயுத வர்க்கத்தோட தான் அங்க வந்து நிப்பாங்க. And all the people of Israel will come fully armored. எல்லாம் அணிந்து வந்து அங்க நின்றாலும், Although they come in full armor, அவன் ஒரு 2 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுவான். he will preach to them in 2 minutes. 2 நிமிஷம் தான். 2 minutes he will preach. ரொம்ப சிம்பிளா பேசினான். Very simple he spoke. எதுக்கு இவ்வளவு பேர் புறப்பட்டு வரீங்க? Why are you all coming? யாராவது ஒரு ஆள் வா. One of you come. என்ன ஜெயிச்சிட்டா நாங்கெல்லாம் அடிமை. If you should overcome me, we are all your அந்த slaves. ஒரு ஆளை நாங்க ஜெயிச்சிட்டா நீங்க எல்லாம் அடிமை. Or if I should overcome you, you are all my slaves. ரத்தம் சிந்த வேண்டிய அவசியமே இல்ல. You did not need to shed blood. ஒரே ஆளால வெற்றி தோல்வியை நாம் தீர்மானித்துக் கொள்ளலாம். In this alone we can determine our failure and இந்த victory. வார்த்தை சொன்ன உடனே இந்த சர்வாயுத வர்க்கம் தருத்து அவ்வளவு பேரும் முதுகு காட்டி ஓடியே விடும். When this word is uttered to them, all the people who are armored will flee back. பிரியமானவர்களே, நம்மிலும் கூட அநேகர் இந்த பிரசங்கங்களை கேட்கிறோம், உபதேசங்களை கேட்கிறோம், அபிஷேகத்தில் நிரம்புகிறோம். ஆனால் போர்க்களம் என்று வரும்பொழுதுதான் நம்மில் அநேகர் நம்முடைய உண்மையான ரூபத்தை காண்பிக்க ஆரம்பிக்கிறோம். Many of us are desiring to hear the word of God, and when we come to the presence of God, we receive the word of God. But when it is war field, we show our back. ஒரு நல்ல விசுவாசியை எந்த இடத்துல பார்க்கலாம்? Where can we see a good believer? விவாகத்துல பார்க்கலாம். அவன் நல்ல விசுவாசியா கெட்டுப்போன விசுவாசியா? In a marriage we can see if he is a good or a false believer. அடுத்து சாவுல பார்க்கலாம். அவன் நல்ல விசுவாசியா, விசுவாசி எப்படி இருக்கிறான், எப்படி மரிச்சிருக்கிறான், அவனுடைய மரணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். In the death and the funeral you can see how he has lived in faith and died. அந்த மரண நேரத்துல அந்த விசுவாசிகள் குடும்பத்தார் எப்படி இருக்காங்கன்னு அப்பதான் அவங்களுடைய விசுவாசத்தை நம்ம பார்க்க முடியும். At the time of the death we can see how the family members of who are in faith are found. மூன்றாவது, thirdly, விசுவாச போராட்டத்துல அவர்களை நாம் நிதானித்துக் கொள்ளலாம். in the warring of faith we can see who they are. யுத்த நேரத்துல ரூபனை பார்த்தா வரவே இல்ல. At the time of war we cannot see Reuben. அங்க உட்கார்ந்துட்டு அவன் பாட்டுக்கு பிரிவினையின் ஆவியினால நிரம்பி பேசிக்கொண்டே இருந்தான். He is sitting there and with the full of divisions he is speaking. ஆனா இவைகளுக்கு மத்தியில In the midst of this, செபுலோனும் நப்தலியும் உள்ள வந்துட்டாங்க. Zebulun and Naphtali came in. ரெண்டு பேரும் வந்து நின்னு ஒருத்தன் கூட பின்வாங்கவே இல்ல. Both of them came in and they never turned back. இந்த மார்க்கத்துல வந்துட்டு
பின்பு புருஷனோ மனைவியோ யாருமே பின்வாங்க கூடாது. After coming into this religion, both the husband and wife should not backslide. இல்ல பெற்றோர்களோ பிள்ளைகளோ யாருமே பின்வாங்க கூடாது. The parents and the children should never backslide. யோவாப் ஒரு யுத்தத்துக்கு போனபோது When you see Joab going to the war, அங்க யுத்தம் தொடங்க ஆரம்பித்தது. there the war is begun. தன்னுடைய தம்பியை பார்த்து சொன்னான், Looking at his brother, he says, நீ இந்த பகுதியில யுத்தம் செய், you war here, நான் இந்த பகுதியில யுத்தம் செய்கிறேன். I will fight the battle there. நீ ஒருவேளை உன் கை நீ தோற்று போற மாதிரி இருந்தா நான் ஸ்பாட்டுக்கு வர்றேன். If you are coming to fail, then I will come to the spot. என் கை தாழ்ந்து போனா நீ இங்க வந்துரு. Or if my hands are withered, you come to me. நாம் கர்த்தருக்காக நம்முடைய சௌரியத்தை காட்டுவோம் சொன்னான். Let us show our armor for the Lord. ரெண்டு பேரும் இணைந்து நின்றதுனால அன்றைக்கு ரெண்டு பேருமே ஜெயிக்க ஆரம்பித்தார்கள். Because both of them jointly stood together, they overcome the day. போர்க்களத்து முனையில வரும்பொழுது புருஷனும் மனைவியும் ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்கணும். Standing in the war field, both husband and wife should be together. நீங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பாருங்கள். When we read about Shadrach, Meshach and Abednego, மூணு பேரும் அக்கினி சூளைக்கு பக்கத்துல நிக்கறாங்க. all the three came to near the furnace. அக்கினி சூளை 7 மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்டது. The furnace was heated 7 times. ஆனா மூணு பேரும் ஒரே மனமா நின்னாங்க. But all the three stood with one mind. கொஞ்சம் கூட அந்த தடுமாற்றமே கிடையாது. They did not stagger in their faith. நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க நான் வரலன்னு சொல்லல. They did not say both of you go and said I will not come. நீங்க நீ வேணா ஒரு ஆள் போப்பா நான் வேணா கொஞ்ச நாள் இருந்து நாங்க வர்றோம்னு சொல்லல. Or one of you go, I will come for after some day. போர்க்களம், வாழ்க்கை ஒரு போர்க்களம், இந்த விசுவாச பாதை ஒரு போர்க்களம். இதுல நீ மரணத்துக்கு துணிந்து நின்னாதான் உனக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும். This life is a battlefield. If you should stand for death, then you will have the life of a crown of life. மரணத்துக்கு துணிந்து நின்னாதான் உனக்கு ஜெயம் கிடைக்கும். Only when you stand for death, then you will get victory. நீங்கள் அதனால தான் கர்த்தர் உங்களை குடும்பமா வச்சிருக்கிறார். That is why the Lord has kept you as a family. நீ ஒண்டியா இருந்து விழுந்தற கூடாதுன்னு சொல்லி தான் உன்னை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆளை வைத்திருக்கிறார். That you might not fall down being alone, the Lord has kept you in a family. இந்த மார்க்கத்துல நீங்கள் வந்த பின்பு நீங்கள் இணைந்து போர்க்களத்து முனையில நிற்கிறீர்களா? After coming to this religion, are you standing together united in the battlefield? ஆனா இந்த செபுலோனும் நப்தலியும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல நின்னு ஜீவனை அப்படியே பானபலியாய் வார்க்கிறவர்கள். But this Zebulun and Naphtali were together, they jeopardized their life. இந்த மார்க்கத்தை இந்த சபையை துவக்கினதான பாஸ்டர் பால் அவர்கள், the pastor Paul who began this church, அவர் வேற ஒரு சபையில ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். he was ministering in another church. ஆஸ்திரேலியன் மிஷனரிஸ் ஒரு கூட்டம் நடத்தினார்கள். And the Australian missionaries, they conducted a meeting. அந்த மீட்டிங் இவர் போயிருந்தார். He went for the meeting there. கடைசி நாள்ல அவங்க ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். On the last day they prophesied, ஒரு விசுவாச ஊழியம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். there will be a religion of faith in this earth. முழு உலகமும் அந்த சபை பரவும். And the whole earth will be this religion will spread. இயேசுவின் வருகையிலே அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும். And in the coming of the Lord it will be this church will be caught up. ஆனால் அந்த ஊழியம் செய்யக்கூடியவர்கள் விசுவாசத்திலே செயல்பட வேண்டும். But those who are ministering there should work in faith. அப்படிப்பட்டவர்களை நாங்கள் காண வாஞ்சிக்கிறோம் சொன்னாங்க. We decide to see such people, they said. அந்த மிஷனரிஸ் நடத்தின கூட்டத்துல பயங்கர கூட்டம். அதுல 3 பேர் எழும்பி போய் அந்த விசுவாச ஊழியத்துக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். In that missionaries prayer, there was a great crowd and 3 of them offered themselves. ரெண்டு பேருக்கு அவங்க ஸ்டேஜ்லயே கேட்டாங்க, தாங்கள் சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறுதா, அதுக்குரிய ஆள் இங்க இருக்கிறானான்னு பாக்குறதுக்காக ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கேட்டாங்க. அவங்களுக்கு அந்த விசுவாசத்தை பத்தி பேச முடியல, ஒப்பு கொடுக்க முடியல. When of the 3, 2 of them they asked as to if the prophecy is going to be fulfilled in them, they could not save the faith. அந்த மிஷனரிஸ்களுக்கு வந்த தீர்க்கதரிசனத்தின்படி உள்ள ஒரு நபரை பார்க்கணும்னு ஆசை. They decide to see the person about whom the prophecy has been uttered. இப்ப கடைசியாக Now finally பால் அவர்கள் போய் நின்றார்கள். Pastor Paul went to their place. விசுவாசத்துல நீங்க ஊழியத்தை துவக்க முடியுமா, இந்த தரிசனம் உங்களுக்கு உண்டா, இதுக்கு இப்படி நீங்க உங்களை அர்ப்பணிக்க முடியுமா அப்படிலாம் கேள்வி கேட்கப்பட்டது. They asked the question to him as to whether he has the faith to start the ministry in faith and can stand in faith. எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டாரு. He said yes for everything. அவங்க பிரேயர் பண்ணிட்டு கூட்டம் முடிச்சு அவங்க மிஷனரிஸ் போயிட்டாங்க. They prayed, finished the meeting and the missionaries went. மீட்டிங் முடிஞ்சு ஒரு வீட்டுக்கு போனார். After the meeting he went back home. அங்க பிள்ளைகள் இருக்கிறார்கள், மனைவி இருக்கு. There he had children and his wife. வர்ற வழியில எப்படி இந்த விசுவாச ஊழியத்தை செய்ய முடியும்? On the way he decided to do the life of faith. இப்போ ஒரு மன போராட்டம். He had the trouble in his mind. ரொம்ப எழுப்புதலோட வந்தவர் இப்ப முகம் சுண்டி போய் வீட்டுக்கு போய் சேர்றார். With great revival he came but turned back home with a long phrase. அங்க போனா அந்த அவங்க அந்த சகோதரி மனைவி கேட்டாங்க, என்ன நல்லதானே போனீங்க, வரும்போது இப்படி டல்லா வர்றீங்களே, என்ன விஷயம்? There his wife inquired as to why he went very happily but now coming with a long face like this. அப்ப இந்த விசுவாச ஊழியத்தை பத்தி அவர் பேசினார். Then he spoke about the life of faith. அவங்க சொன்னாங்க, நீங்க என்ன செஞ்சிட்டு அங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. Then he asked as to what he said there. நான் அர்ப்பணித்து விட்டு வந்தேன்னு சொன்னார். I offered myself for it. ஒப்பு கொடுத்துட்டீங்க இல்லையா? You gave yourself. ஒண்ணுமே இல்லாட்டாலும் தண்ணியை குடிச்சிட்டே நம்ம விசுவாசத்துல நிப்போம்னு சொன்னாங்க. Even if you don't have anything, let's drink water and live by faith. நீ அப்படி சொல்றியான்னு கேட்டாராம். Will you say like that? ஆமா, தண்ணியை குடிச்சிட்டே கடைசி வரைக்கும் நம்ம நின்றலாம் ஆண்டவருக்காக. She said, yes, we can drink water and live for the Lord. தண்ணி கிடைக்கும் இல்லையா நமக்கு? If
not water, okay. அதை வச்சு நம்ம வாழ்ந்து காட்டிடலாம். Let us live by it and live. உடனே தைரியப்பட்டு அந்த விசுவாச ஊழியத்தை துவக்கினார். Bravely he began this life of faith. இதுதான் அந்த ஆலமரத்தினுடைய ஒரு கிளை தான் இப்ப இங்க இருக்கு. This is the one of the branches of that great tree. நாம விசுவாசத்துல போர்க்களத்து முனையில நிக்கணும். We should stand in the battlefield. இந்த ரெண்டு பேருமே போர்க்களத்து முனையில தங்கள் ஜீவனை எண்ணாமல் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றவர்கள். They both of them stood for death and they jeopardized their lives. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் இந்த மார்க்கத்துல வந்த பின்பு நீ போர்க்களத்து முனையில நிற்க வேண்டும். When we say a child of God, after coming to this religion, you should stand in the battlefield. இதுல மரணம் முடிவாக இருக்கலாம். If not, death will be sure. இல்லாவிட்டால் ஜெயம் உனக்கு கிடைக்கலாம். Or you will have victory. ரெண்டுமே வெற்றியினுடைய அடையாளங்கள் தான். Both of these are signs of victory. ஒன்று நீ எழுத்தின் பிரகாரமாக ஜெயிக்கலாம் இல்லாவிட்டால் நீ மரணத்திலேயே உன்னுடைய ஓட்டத்தை முடிக்கலாம். One thing literally you can overcome through prayer, or you end your life in death. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் இந்த மார்க்கத்துல வந்த பின்பு மரணத்துக்கு துணிந்து நிற்கிறீர்கள்? Today how many of you after coming to this religion stand for death? இந்த செபுலோனும் நப்தலியும் ரெண்டு பேரும் சேர்ந்து நிப்பாங்க. These both Zebulun and Naphtali stood together. ரெண்டு பேருமே அந்த போர்க்களத்து முனையில நின்னா என்ன வந்தாலும் சரி அடிபட்டாலும் சரி அங்கேயே நின்னு கர்த்தருக்காக ஜெயத்தை பெறுகிறவர்கள். Even if they are beaten, they will stand for the Lord and get victory for the Lord. இந்த உலகத்துல நாம் வந்துட்ட பின்பு நமக்கு ஒரு விஷயம் தான் இந்த வாழ்க்கை. After coming to this world, we have once give this life. இந்த வாழ்க்கையிலும் கூட நீ தோற்று போன ஒரு ஓட்டத்தை முடித்து விட கூடாது. You should not finish your race defeated. நீ உன்னுடைய வாழ்க்கையில உன் பிராணனை பிடித்துக்கொண்டு கர்த்தருக்காக நிற்க வேண்டும். Holding your life, you should stand for the Lord. முதலாம் நாளாகமத்திலே பார்க்கும் பொழுது Reading in First Chronicles 11ஆம் அதிகாரத்திலே chapter 11, தாவீது ஒரு விடாய்த்து போன ஒரு நேரத்திலே we see when David was very எனக்கு grieved, தண்ணி குடிக்கணும்னு ஆசை இருக்கு. he longed to drink water. ஆனா பெத்லகேம்ல இருக்கிற ஒலிமுக வாசல்ல இருக்கிற கிணத்துல உள்ள தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னான். But he decided to drink of the water of the well of Bethlehem. யாராவது போய் எடுத்துக்கொண்டு வந்தால் If anyone should go and take and அவங்களை come, மேன்மைப்படுத்துகிறேன் என்று சொன்னான். he said, I will honor them. என்ன நடந்துச்சு தெரியுமா? What happened? அந்த பெத்லகேம் அப்பொழுது சத்துருடைய கையில ஸ்ட்ராங்கா இருக்கு. That day Bethlehem was strongly in the hands of the enemies. முழுவதும் போர் வீரர்கள் சூழ்ந்திருந்த ஒரு இடம். That was full of soldiers. ஆனா என்ன நடந்தது? What happened? மூன்று பேர் உள்ள போயிட்டாங்க. Three of them went inside. அவங்க உள்ள புகுந்து போய் அந்த கிணத்துல தண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. Three of them break through the place and they took the water and came. 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் First Chronicles chapter 11. 19ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது When we read in 19th அவங்க verse, ஜீவனை பிடித்துக் கொண்டு போனவர்கள். they put their lives in jeopardy. தங்கள் பிராணனை எண்ணாமல் அதை கொண்டு வந்தார்கள். They counted not their lives and they brought it. அவங்க துணிஞ்சு உள்ள போயிட்டாங்க. பிராணனை அவங்க சாவை பத்தி கவலையப்படல. தண்ணி எடுத்துட்டு வரணும். செத்துட்டா கூட பரவாயில்ல. தண்ணியோட வந்துறணும்னு தான் போனாங்க. They did not count their lives to death, but they wanted to come back with water. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நீ மரணத்துக்கு பயப்படக்கூடாது. A child of God after coming to this religion should fear not death. யார் விசுவாசத்துல தடுமாறுவது? Who is failing in faith? யார் பின்வாங்கி போவது? Who is backsliding? சாவு பயம் இருக்கிறவங்க மட்டும் தான் பின்வாங்குறாங்க, மறுதலிக்கிறாங்க. Only those have the fear of death, they backslide and they reproach. பேதுரு அந்த அரண்மனையில மறுதலித்ததுக்கு காரணம் என்ன? What is the reason for Peter denying? மரணத்துக்கு பயந்ததனால தான் அவன் மறுதலித்தான், சபித்தான், சத்தியம் பண்ணினான், பின்வாங்கி போனான். He feared the death and therefore he denied and promised and backslided. ஆனா அதே பேதுருவை கர்த்தர் திரும்ப மரணத்துக்கு துணிந்து நிற்க வைக்க கர்த்தர் உதவி செய்தார். But that same Peter, the Lord helped him to stand for the faith. கடைசியில் நீ எப்படி மரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என்று கேட்டார்கள். Finally they asked him as to how he should die. அப்ப அவன் சொன்ன வார்த்தை, What does he hear? என்னுடைய எஜமான் நேராக சிலுவையிலே தொங்கி இருக்கிறார், நான் அப்படி நிற்க எனக்கு தகுதி இல்ல, என்னை தலைகீழ சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தானாம். My master has hung on the cross straight and I am not worthy of it, therefore you crucify me upside down. அதனால தான் பேதுரு எக்ஸ் வடிவிலே உள்ள சிலுவையிலே தலைகீழாக அடிக்கப்பட்டார். That is why Peter was crucified on an X-shaped cross. ஒரு காலத்துல நீங்க மரணத்துக்கு பயந்திருக்கலாம், இனிமேல் நீ மரணத்துக்கு துணிந்து நின்னாதான் நீ ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Once you have been having the fear of death, but if you will jeopardize your life, then you will receive the crown of life. அவர்கள் மரணத்துக்கு அவர்கள் தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். They jeopardized not their lives but took water. இந்த கோலியாத்தை கொல்லும் பொழுது தாவீது எப்படி போனான்? How did Goliath go how did David go before Goliath? என்னைக்குனாலும் மரணம் வருங்க. Any day death will come. கூட்டம் முடியறதுக்குள்ள மறிக்கலாம், கூட்டம் முடிஞ்சு போகும்போது மறிக்கலாம், நாளை மறிக்கலாம், இல்ல 40 வருஷம் இழுத்துக்கொண்டே இருக்கலாம். எப்படியோ ஒரு நாள் முடிவு வரும். Before this meeting we can die, or after the meeting or after some days we can die, but somehow death will come. ஆனா நீங்க மரணத்துக்கு பயந்ததனால தான் நம்முடைய வாழ்க்கையில அநேகர் பின்வாங்கி போய் கொண்டே இருக்கிறோம். But because of the fear of death many of us backslide. கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகட்டுமே. Let the grain fall down on the field and die. நீங்க யோசிச்சு பாருங்க. You just think and see. ஒரு கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்தால்
விசுவாசத்துக்கு இங்க ஒரு ஆள் செத்தா ஒரு பெரிய திரள் கூட்டம் ஆத்தும ரட்சிப்பு உண்டாகும். If one grain of paddy will fall to the ground and die, there will be a great salvation of souls. நான் ஒரு இடத்துல இருந்த பொழுது When I was in a place, ஒரு பையன் சுகவீனமா இருந்தான். one boy was sick. ஒரு 6 வயசு ஒரு 4-5 வயசு இருக்கும். அவன் ஒரே ஒரு பையன் தான். He would be 4 or 5 years. He's the only son. அவனுக்கு வியாதி வந்த உடனே அவனுக்கு வந்து ஃபெய்த்தம்ல போட்டாங்க. They brought him to the faith home when he was sick. கொஞ்ச நாள் ஜெபித்தாங்க. They prayed for some days. நாங்களும் ஜெபித்தோம். And we also prayed. ஆனா அந்த பையன் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போய்ட்டான். But that boy went to final stage. அந்த தாய்க்கு அதை சகிக்கவே முடியல. That mother could never endure. அந்த பையனுடைய தாத்தா பாட்டி நல்ல விசுவாசிகள். The grandparents were good believers. பையனுக்கு பிள்ளைய ஒப்பு கொடுக்கிறதுக்கு 2 மனது. The boy had a dual mind to give their son. பிரசங்கம் கேட்கும் பொழுது ஃபெய்த்தம் வந்துட்ட பிறகு விசுவாசத்தை பத்தி பேசுவான். வீட்டுக்கு போன உடனே இந்த மனைவி சொல்லுவா, ஒரே பிள்ளை உங்க அம்மா பேச்ச கேட்டு ஃபெய்த்தம்ல போட்டுருக்கீங்க, ஏதாவது ஆகட்டும் பாரு, இன்னைக்கு உன் பிள்ளை செத்துருவான்னு சொல்லுவா. When he comes to the church, when he hears the message, he will be full of faith. But when he goes back home, his wife would say that he's the only son. If anything happens to my son, you're gone. கடைசில அந்த பையன் லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போய்ட்டான். Lastly, the son went to a last stage. நாங்கெல்லாம் அழுது ஜெபித்தோம். We prayed all in tears. அதுக்கு பிறகு பேச்சு போயிடுச்சு. Lastly, his talking is over. அவனை உட்கார கூட வைக்க முடியாது. You cannot make him to sit. உடம்பெல்லாம் ஷிவரிங் ஆகும். He is sure. பயங்கர கஷ்டப்படுவான். He will suffer more. அப்ப எல்லாரும் சொன்னாங்க இவன் இன்னும் ஒரு 2-3 நாள்ல செத்துருவான். Then all the others said in 3 days he will die. ஆனா கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? But you know what the Lord did? அவனை சுகமாக்கிட்டார். The Lord healed him. இப்ப சுகமாக்கிட்டான். ஆனா அவனுக்கு பேச்சு திறமை வரவே இல்ல. Now he is healed but he is not able to talk. அந்த தகப்பனுக்கு பயங்கர வருத்தம். That father was so grieved. அவனுக்குமே சின்ன வயசு தான். He is also young. அப்ப அவன் சொன்னா என் பிள்ளையை ஊமையா பாக்குறதை விட நான் செத்து போயிட்டா நல்லமா இருக்கும். He said to see my son dumb like this, it will be good if I die. அவன் கர்த்தர் சுகமாக்குனார்னா நல்லா சுகமாக்கணும். If the Lord should heal, let him heal properly. ஊமை பிள்ளையை வச்சிட்டு நான் வாழ முடியாது. I will not live with my dumb child. பயங்கரமா அழுது ஜெபித்தான். He cried and prayed. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அவன் பேச ஆரம்பித்தான். One day he started to speak. இன்னைக்கு அவன் பண்ற சேட்டை ஜாஸ்தியாக இருக்கிறார். Now he is so mischievous. அப்படி எல்லாம் விசுவாசத்துக்கு ஜீவனை கொடுக்கறாங்க. Now for faith they are giving their life to இல்ல this. விசுவாச வீரர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. Not to say there are no bodies of faith. இன்னைக்கு நம்முடைய சபையில இதே சபையில செபுலோன் உண்டு, நப்தலி உண்டு. Even today in our church we have Zebulun and Naphtali. தாவீது என்ன செய்தான்? What did David do? 1 சாமுவேல் 19:5ல யோனத்தான் அவனை குறித்து சொல்லும் பொழுது தன் பிராணனை கையில வைத்துக் கொண்டு போய் ஜெயித்தான். In 1 Samuel chapter 19 verse 5, when Jonathan says about him, he kept his life in his hand and he அந்த கல்லு overcame. மட்டும் கோலியாத்துடைய நெத்தியில படலனா அன்னைக்கு தாவீதினுடைய கதை முடிந்தது. If that stone did not be put on the forehead of the Philistine, that life is gone. ஆனா அவன் தன் பிராணனை கையில பிடித்துக் கொண்டு போய் நின்றான். But he put his life in his hand and he stood. பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல நம்முடைய பிராணனை நாம் அருமையாக எண்ணாமல் இந்த மார்க்கத்தில் நின்னாதான் இந்த மார்க்கம் வளர்ச்சி அடையும். நாம் நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாற முடியும். These days in our religion, if we do not count our lives dear, only then we can go and inherit eternal life and this religion will grow. நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, In Judges chapter 18 verses 3, அங்கே யெப்தா என்ன சொல்லுகிறான்? what does Jephthah say? என் ஜீவனை கையில் பிடித்துக் கொண்டு போய் நான் ஜெயம் எடுத்தேன். I held my life in my hand and I overcame. அவன் சொல்ற நான் என் ஜீவனை என் கையில் பிடித்துக் கொண்டு போய் நான் ஜெயித்தேன். I held my life in my hand and I overcame. ஜெயித்தவர்கள் எல்லாம் பிராணனை அற்பமாக அருமையாக எண்ணாமல் அற்பமா எண்ணினவர்கள் தான் ஜெயித்திருக்கிறார்கள். Only those who did not count their lives dear to themselves overcame. நீங்கள் அதை இழந்து போக விரும்பினால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். Only when you lose that life you can gain it. நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் இழந்து போவீர்கள். If you want to gain it you will lose it. யெப்தா தன்னுடைய பிராணனை கையில் பிடித்துக் கொண்டு போனான். Jephthah held his life in his hand and went. இன்றைக்கும் கூட பிராணனை கையில் பிடித்துக் கொண்டு கர்த்தருக்காக நிற்கிறவர்கள் உண்டு. Even today we have people of God who stand holding their lives. 105ஆம் சங்கீதத்திலே 18ஆம் வசனத்திலே யோசேப்பினுடைய பிராணன் அந்த இரும்பிலே அடைபட்டிருந்தது. Reading in 105th Psalm verse 8, the life of Joseph was in the captive in the land. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we read in Philippians 2:30, ஊழியத்தின் நிமித்தம் பிராணனை எண்ணாமல் மரணத்துக்கு நெருங்கி இருந்தான் எப்பாப்பிராத்தீத்து என்ற ஒரு மனிதன். We see that Epaphroditus, he was standing for the faith and he did not desire death. ஊழியத்தின் நிமித்தம் மரணத்துக்கு சமீபமாய் இருந்தான். Because of his ministry he desired death. ஆனா பிராணனை அவன் அருமையாக எண்ணவில்லை. He did not count his life dear to himself. இந்த எப்படினாலும் நீங்க இந்த உலகத்துல என்னதான் நீங்க உங்களை பாதுகாத்து பராமரித்து மெயின்டைன் பண்ணி நீங்க என்னெல்லாமோ செஞ்சு பாருங்க, ஆனா கட்டாயம் ஒரு நாள் நினைஞ்சாகணும் இந்த உலக வாழ்க்கையை முடித்தே ஆக வேண்டும். However you preserve yourself in this life and to do anything in this world, one day you will have to end your life. ஆனா தோற்று போய் முடிச்சிராதீங்க. But do not end in failure. முடியும் போது நீங்க சொல்லணும், என் நல்ல போராட்டத்தை
போராடினேன். In the end you should say, I have fought a good fight. கண்ணை மூடும்போது இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வந்துறணும். When you should close your eyes, you should have this word. அப்போஸ்தலர் 15 அதிகாரம் 25 வசனத்தை பார்க்கும் பொழுது Acts 15 verse 25 we read. பவுலுடைய அறிக்கை என்ன? What is the confession of Paul? அவரும் அதே வார்த்தை தான் சொல்லுகிறார். He is also saying the same words. அவரை குறித்து மத்தவங்க என்ன சொல்றாங்க? What is the others saying about him? தன் பிராணனை ஒப்பு கொடுக்க துணிந்தவர்கள் என்று அவர்களை குறித்து மற்றவர்கள் சொன்னார்கள். The others said that they had shepherded their lives. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக தங்கள் பிராணனை ஒப்பு கொடுக்க துணிந்தவர்கள். For the sake of the name of the Lord they shepherded their lives. அப்போஸ்தலர் 20:24 பார்க்கும் பொழுது When we read in Acts 20:24, பவுல் தன்னை குறித்து என்ன சொல்லுகிறார்? what does Saint Paul say about himself? என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். I count not my life dear to me, ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். and I am not worried of anything. பவுல் ஒரு இடத்துல கல்லெறிஞ்சு அடிச்சு செத்துட்டான்னு சொல்லி நாயை இழுக்கிற மாதிரி இழுத்து வெளியே கொண்டு போய் போட்டாங்க. அவன் அடுத்த நாள் எழும்பி அதே ஊர்ல பிரசங்கம் பண்ணான். In one place they stoned him to death and they put him as a dog, but he was preaching the next day. அவங்க எல்லாம் பிராணனை அப்படியே வார்த்தவர்கள். They poured out their lives like that. இதுதான் செபுலோனுடைய நப்தலிக்குள்ள இருந்ததான வெளியேற பெற்ற குணங்கள். These are the characteristics of Zebulun and Naphtali. ஆனா இப்போ பைபிள் சொல்லுகிறது இடுக்கமாய் ஈனமாய் இருண்டு போன நிலவரத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். But now the word of God says that they are vexed and they come to a lightly afflicted and shameful state. நல்ல ஈவு. They have the good gift. தேவன் வாசம் பண்ணுகிற வாழ்க்கை. This is the life that Lord dwells. நல்ல ஒரு விசுவாச வாழ்க்கை. A good life of faith. வெளியே போகும்பொழுது வரும்பொழுது சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. The life of going out and coming is rejoicing life. போராடி மேற்கொண்ட ஒரு வாழ்க்கை. A life of wrestling and overcoming. விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கை. A life of deliverance. ஆண்டவருடைய தயவு பெற்ற ஒரு வாழ்க்கை. A life finding favor of the Lord. இரண்டு பேரும் மரணத்துக்கு துணிந்து நின்று போராடுகிற ஒரு வாழ்க்கை. And both of them jeopardizing their lives. ஆனா இப்படி வாழ்ந்தவர்கள் the people who led life like this, ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். once you should understand, எந்த ஒரு பிரதிஷ்டை பண்ணாலும் அதுக்கு ஒரு போராட்டம் உண்டு. when you dedicate yourself there is a trouble, there's a strife for it. எந்த தீர்மானம் எடுத்தாலும் அதுக்கு ஒரு போராட்டம் உண்டு. You have a temptation for any determination. எந்த சப்ஜெக்ட் நீ படிக்க எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு ஒரு பரீட்சை உண்டு. Whatever subject you learn, you will have a temptation. எங்கயாவது போயிட்டு நீங்க பரீட்சை இல்லாம நீங்க சர்டிபிகேட் வாங்கி வந்துருவீங்களா? Without any test will you get your certificate? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களில் இப்படிப்பட்ட பரீட்சைகள் அனுமதிக்கப்படுகிறது. There are such examinations preferred in our life too. இவ்வளவு தெளிவான ஆவிக்குரிய தன்மை உள்ள இந்த இடம் இடுக்கமாய் ஈனமாய் இருண்டு போய் மாறிவிட்டது. This life of Zebulun and Naphtali, who were in a good state, they became vexed and lightly esteemed. அதுக்கு காரணம் என்ன? What is the reason for it? செபுலோனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, when we read about Zebulun, நியாயாதிபதிகள் 1 அதிகாரம் 30 வசனத்தில் பார்க்கும் பொழுது, in Judges 1 verse 30, அங்கே சொல்லி இருக்கிறது அந்த இடத்தில் இருந்த குடிகளை அவர்கள் துரத்தி விடவில்லை. they said that they did not chase away the inhabitants of that place. இதே ஃபால்ட் தான் செபுலோன் நப்தலிக்கும் உண்டானது. This is the same fault which Naphtali also committed. நியாயாதிபதிகள் 1:33 பார்க்கும் பொழுது, when we read in Judges 1:33, அவர்களும் அந்த குடிகளை துரத்தி விடவில்லை. they did not chase away the inhabitants. இந்த மார்க்கத்துல வந்த பின்பு நமக்குள்ளே காணப்படுகிற சில போராட்டமான காரியங்கள், நம்மோடு இருக்கிற எதிர்க்கிற சக்திகளை நாம் துரத்த வேண்டும். When we come into this religion, we have to chase away things which are resisting us. விசுவாசிக்குள்ள நடக்கும் அடையாளங்கள் யாவன? அவர்களின் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவார்கள். And to those who believe in my name, they will cast away Satan. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் சில காரியங்களை நம்ம விட்டு துரத்தி விட வேண்டியது அவசியம். A child of God should cast away certain things. ஆபிரகாம் மிகவும் நேசித்ததான இஸ்மவேலை துரத்தி விட்டான். Abraham chased away Ishmael whom he loved. மிகவும் நேசித்ததான ஆகாரை துரத்தி விட்டான். He chased away Hagar whom he loved. கர்த்தர் சொன்னார் அனுப்புன்னு சொன்னார், அனுப்பி விட்டான். The Lord asked him to send him away, indeed sent him out. ஆனா இந்த செபுலோன் நப்தலி செஞ்ச ஃபால்ட் என்ன தெரியுமா? அங்க இருந்தவங்களை அப்படியே விட்டுட்டாங்க. அந்த குடிகளை அவங்க துரத்தாத பட்சத்துல இந்த குடிகள் ஒரு நாள் உன்னை அடிமைப்படுத்தும். But the fault mistake on the part of Zebulun and Naphtali is they did not drive away the inhabitants of the land, and one day they will destroy them. கடைசில இப்ப என்ன நடந்தது? But now what happened? இப்ப செபுலோன் நப்தலியும் இடுக்கத்துக்குள்ள போய் விட்டார்கள். This Zebulun and Naphtali are vexed. இல்லாவிட்டால் ஈனமாய் கேவலப்படுத்தப்பட்டு விட்டார்கள். Oh, they are lightly afflicted. இப்பொழுது இருண்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். They are gone into a dark state. அடுத்த காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The next reason is, 2 நாளாகமம் 30 அதிகாரம் 11 வசனத்தை பார்க்கும் பொழுது, 2 Chronicles 30 verse 11, அங்கே செபுலோனை குறித்து சொல்லி இருக்கிறது. there we read about Zebulun. சிலர் மனத்தாழ்மையா இருந்தார்கள், சிலர் மனத்தாழ்மையாய் எருசலேமுக்கு வரவே இல்லை. Some of them were with humble spirit, but some of them did not come back to Jerusalem. ஒரு காலத்துல நல்லா இருந்த ஒரு நல்ல ஈவை பெற்றவன் இப்பொழுது மனத்தாழ்மை இல்லாத ஒரு தன்மைக்கு கொண்டு வரப்படுகிறான். Now once they were in a good state, but now they had no humble nature. இன்னைக்கு பாருங்க, தாழ்ந்து போகிறதுக்கு நமக்கு முடியல. Today we are not able to humble
humble ourselves. ஒரு சிலர்லாம் பேர்ல தான் தாழ்த்துவாங்க. For name's sake, some of them humble themselves. சாட்சி சொன்னா சொல்லுவாங்க குப்பை தூசி மண்ணு என்னெல்லாமோ சொல்லுவாங்க. When we ask them to testify, they count themselves as dust and ashes. பெங்களூர்ல ஒரு அம்மா எப்ப எழும்பினாலும் சாட்சி சொல்லுவாங்க. One person in Bangalore, she will testify like this. எப்ப எழும்பினாலும் அவங்க அப்படி சாட்சி சொல்லுவாங்களா? Whenever she stands up, she will testify. நான் ஒரு அடிமை. I am a slave. நான் ஒரு தூசி. I am a dust. நான் ஒரு குப்பை. I am an ash. எப்ப எழும்பினாலும் இவங்க இதான் சாட்சி. Like this, she will testify. என்ன நடந்தது? What happened? அந்த ஆராதனை முடிந்த உடனே சண்டே ஸ்கூல் பையங்கள்லாம் வந்து சிஸ்டர் குப்பைன்னு கூப்பிட்டாங்க. So the Sunday school children, after the meeting, they came and asked, called her Sister Dust. இந்த குப்பை போகுது பாருன்னு சொன்னா. They said that the dust is going. இந்த தூசி போகுது பாருன்னு சொன்னா. See that this earth is going. அது அவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. Then she was full of tension. நேரா பாஸ்டர் போய் என்னை எல்லாரும் கேவலப்படுத்துறாங்க. Straightly she went to the pastor and said that all are humiliating me like this. என்னை தூசிங்கற. They're calling me as dust like this. பாஸ்டர் சொன்னாரு நீங்க சொன்னதுதான் அவன் சொல்றான் வேற புதுசா ஒண்ணும் சொல்லவே இல்ல. The pastor said what you said, they are saying nothing new. உனக்கு வந்து சாட்சியில தான் உன்னை தாழ்த்த முடியுதே தவிர ஃபேக்ட் உண்மையான நிலவரத்துல உன்னால என்ன செய்ய முடியல தாழ்த்த முடியல. You are only humble yourself in the testimony but not of the true state. நம்மிலும் अनेகர் அப்படி தான் இருக்கிறோம். We too many of us are like this. நப்தலி ஒரு நல்ல ஈவு ஆனா இப்போ அவனுக்கு மனத்தாழ்மை என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. Naphtali is a good gift but he is not able to humble himself now. கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ள வந்த உடனே நீ படிக்க வேண்டிய ரெண்டு சப்ஜெக்ட் இயேசுவினிடத்துல போதகர் ஊழியக்காரங்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப இருக்கு. இயேசுவினிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய ரெண்டு சப்ஜெக்ட் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்னிடத்துல வந்து என்ன செய்து கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். We have to learn two things of this Christian life that Jesus is lowly and humbly and we should learn of him. புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? Do you understand? இங்கே சிலர் மனத்தாழ்மையா எருசலேமுக்கு வந்தாங்க மத்த குரூப்லாம் வரவே இல்ல. So only some of them came for this humble nature but not all. மனத்தாழ்மை இல்லாவிட்டால் ஒரு நாள் உனக்கு இடுக்கமான வாழ்க்கை அனுமதிக்கப்படும். If you do not have the humility then you will have a life of affliction. உனக்குள்ள இருக்கிற பெருமையினால அந்த இடுக்கமான அந்த வாசல் வழியா உன்னால உள்ள பிரவேசிக்க முடியாது. Because of the pride nature you cannot go through the straight path. இந்த நப்தலியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது when we read about Naphtali அவன் விடுதலை பெற்ற ஒரு பெண்மான். he is a hind left loose. ஆனா இப்போ நிலவரம் என்ன? But what's at stake now? இரண்டாம் ராஜாக்கள் 2 Kings 15ஆம் அதிகாரம் 15th chapter 29ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது verse 29 கடைசி பகுதியில் சொல்லிருக்கு அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். the last portion it is said that they were taken captive. இவன் விடுதலை பெற்ற ஒரு ஆளு. he is a hind left loose. ஆனா இப்போ நப்தலி தேசம் அனைத்தையும் பிடித்து குடிகளை சிறையாக அசீரியாவுக்கு கொண்டு போனார்கள். But now the inhabitants were taken as a captive by Assyria. விடுதலை பெற்றவன் இப்பொழுது சிறைப்பட்டு போனவனாக மாறினான். Now he who was left loose is now captivated. அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையினுடைய துவக்கம் என்ன தற்போதைய நிலவரம் என்ன? Dear beloved, how was our beginning and how is our present life? கடந்த கால வாழ்க்கை மிகவும் செழிப்பான ஒரு வாழ்க்கை. The past life was a fertile life. இதைத்தான் ஆவியானவர் சபைகளுக்கு பேசும் பொழுது That is what when this beloved speaks. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. I have a shortcoming on you that you have left your first love. கலாத்தியர் சபைக்கு பேசும் பொழுது Telling to Galatians, உன்னை நீ கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே என்று கேட்கிறார். where is the joy which you had in the beginning? எபிரேயர் சபைக்கு பேசும் பொழுது About the Hebrews church, பிரகாசமாக்கப்பட்ட அந்த முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று பேசுகிறார். you consider the days when you were enlightened. அப்ப இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? கடந்த கால வாழ்க்கை பிரகாசமா இருந்தது தற்போதைய வாழ்க்கை இருண்டு போய் இருக்கிறது. Their past life was light in life but now it's darkened. இப்பொழுது இருள் சூழ்ந்து இடுக்கமாக ஈனமாக ஒரு நிர்பந்தமான நிலவரத்தில் போன இந்த தேசத்தை நோக்கி இயேசு வந்தார். Now looking unto this place which was full of troubles, vexed and tribulation, Jesus came to this place. ஏன் இந்த ரெண்டு நாட்டையும் விட்டு விடவில்லை? Why did the Lord not lead these two places? எத்தனையோ நாடுகளை அடிமைத்தனத்துக்கு விட்டுவிட்ட தேவன். The Lord who left many land into captivity. அநேக நாடுகளை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்த தேவன். Many land has the Lord yielded to captivity. சில தேசங்களை மன்னிப்பே இல்லாமல் அவாந்தர வெளியாக மாற்றின தேவன். Some lands they did not have forgiveness and were left desolate. ஆனால் இந்த செபுலோனை நப்தலியை விடவே இல்லை. But the Lord did not leave Zebulun and Naphtali. அவருடைய இரக்கத்துக்கு அங்க முடிவில்லாமல் காணப்பட்டது. They did not have the end for the mercies. பலரை கண்டுகொள்ளாமல் விட்ட தேவன். The Lord who left of many people. பலரை நியாயம் தீர்த்த தேவன். Many of them who were justified by God. ஆனால் இந்த செபுலோனையும் நப்தலியும் கர்த்தரால் விட முடியவில்லை. But the Lord could not leave Zebulun and Naphtali. அதனால தான் அந்த கலிலேயாவை தேடி இயேசு வந்தார். That is why Jesus came to Galilee. அந்த யோர்தான் நதி அருகே அவர் வந்தார். That is why he came to the shores of Jordan. அந்த தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்த தேவன் சித்தம் கொண்டார். The Lord wanted to glorify that nation in future. அருமையானவர்களே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு மகிமையான துவக்கமாக இருக்கலாம். Dear beloved, your beginning might be a glorious one. ஆனால் முடிவு மோசமாக மாறிவிடக் கூடாது. But your end should not be a pathetic state.
அற்பமான ஆரம்பமா இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும். There might be a mean beginning, but your end should be full of blessing. ஆனால் தேவன் பாருங்க இந்த செபுலோனையும் நப்தலியும் விடல. But the Lord did not leave Zebulun and Naphtali. நாம் வேதத்துல படித்து பார்க்கும்போது இதுதான் ஆச்சரியப்பட்டேன். தேவன் பாருங்க அந்த ஆதியில கொண்டிருந்த அன்பை அவர் விடவே கிடையாது. But when I read in the word of God, I was marveled because the Lord did not leave his first love. நாம் ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுறோம், ஆனா தேவன் ஆதியில நம்மேல் வைத்த அன்பை என்ன செய்யறது இல்ல, விடுகிறதே கிடையாது. We have left the first love, but the Lord does not leave his first love towards us. யோவான் எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் படித்து பார்த்தால், When you read in John's Gospel, துவக்கத்துல இந்த மார்க்கத்துல வரும்போது உன்னை எப்படி நேசித்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு நேசிக்கிறார். as he loved you in the beginning, when you came to this religion, he is loving you today. யோவான் 13:1 ஒரு விசை வாசிக்கலாம். John 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். எப்படி இருக்கு பாத்தீங்களா அந்த வார்த்தையை பாருங்க. எப்படி துவக்கத்துல அன்பு வைத்தாரோ அதே போல அவர்களுடைய முடிவு பரியந்தம் அவர்கள் மேல் அவர் அன்பு வைத்தார். As he loved them in the world, in the beginning, he loved them to the end. இன்னைக்கு போய் ஆண்டவரே என்னை அன்னைக்கு ரட்சிக்கும் போது என்னை நேசித்தேன்னு சொன்னீங்களே, இப்போ நீங்க நேசிக்கிறீங்களா? அதே நேசம், மாறாத நேசம் அப்படியே இருக்குன்னு சொல்லுவார். If you go to the Lord and ask him, Lord, in the beginning when you said that you had loved me so much, how do you love me today? The Lord will say, I love you same. நீங்க இப்பொழுது இருக்கிற நல்ல நிலவரமோ கெட்ட நிலவரமோ இப்ப நீங்க கண்ணை மூடி கேட்டு பாருங்க, ஆண்டவரே நீர் அன்னைக்கு நேசித்தது போல நேசிக்கிறாரான்னு கேளுங்க. அவர் என்ன சொல்வார்? இன்னைக்கல்ல, முடிவு பரிந்து நான் உன்னை அப்படியே நேசிக்கிறேன். At this time, if you close your eyes and ask the Lord, do you love me as you loved me in the beginning? Jesus will say, I will love you till the end like this. ஆம், இன்றைக்கும் என்னை நேசிக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் சொல்றவங்க கரங்களை வெற்றி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். தேவன் தன்னுடைய நேசத்திலே மாற்றமே வைக்கிறது இல்லை. The Lord has no change in his love towards us. நம்முடைய அன்புதான் மாறி போகிறது பிரியமானவர்களே. It is our love which is changing. நம்முடைய அன்புதான் குறைந்து போகிறது பிரியமானவர்களே. It is our love which is diminishing. நம்முடைய அன்புதான் பாதை மாறி போய் விடுகிறது. It is our love which is turning apart. நம்முடைய அன்பில்தான் குற்றம் வந்து விடுகிறது. In our love is mistakes. நம்முடைய அன்பில்தான் தீட்டு உண்டாகிறது. In our love is defilement. அவருடைய அன்பிலே பரிசுத்தம், அவருடைய அன்பிலே எந்த குறைவும் கிடையாது. But his love is holy and no lacking in it. பாருங்க, இவ்வளவு பின்மாறி போன ஒரு நப்தலியை இந்த செபுலோனை அவர் மறுபடியும் தேடி வந்தார். See how the Lord is coming back seeking for Naphtali and Zebulun who were once backslidden. அதுக்கு காரணம் என்ன? What's the reason for it? பட்சபாதமா? Is it partial love? அல்ல. Nothing like this. உன்னுடைய ஆரம்ப காலத்துல நீ பரிசுத்தவான்களுக்கு செய்த ஊழியங்கள், அன்பின் பிரயாசங்களை அவர் மறந்துவிட அநீதி உள்ளவர் அல்ல. He is not unjustful to forget your labor of love which you have shown towards the saints. ஒரு காலத்துல போர்க்களத்து முனையிலே நீ மரணத்துக்கு துணிந்து நின்றாயே, அதை தேவன் மறந்து விடுகிறவர் அல்ல. Once you jeopardized not your life and that is what the Lord is not forgetting. அந்த ஒரு காலத்துல நீ ரட்சிக்கப்பட்ட நிலவரத்துல நீ வாழ்ந்து ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தாயே, அதை அவர் மறந்து விடுகிறவர் அல்ல. When you were saved, you lived for the Lord and that is what he is not forgetting. ஒரு காலத்துல இந்த விசுவாசத்துக்காக நீ நின்றாயே, அதை மறந்து விடுகிறவர் அல்ல. You once lived for the faith and that is not forgetting. நீ ஒரு காலத்துல போராடி ஜெபத்துல நின்றாயே, ஜெப வீரனாய் போராடி மேற்கொண்டாயே, அதை மறந்து விட தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. Once you strove in prayer and you stood for the faith of the Lord and that Jesus is not able to forget it. விடுதலை பெற்ற வாழ்க்கை நீ வாழ்ந்த காலங்களை தேவன் மறந்து விட அநீதி உள்ளவர் அல்ல. The days when you lived a life of deliverance, the Lord is not able to forget it. அது தேவன் பார்க்கிறது. அந்த போர்க்குளத்து மனையிலே அவன் நின்றான். God sees that he's jeopardized his life in that battlefield. அதுதான் ரொம்ப முக்கியமானது. That is important. அந்த போர்க்களத்து முனையிலே அவன் துணிஞ்சு நின்னானே, அதை பார்த்துதான் கர்த்தர் அவனுடைய பிற்காலத்தை மகிமைப்படுத்தினார். They jeopardized their lives and that is what the Lord saw and finally he honored them. அந்த இருண்ட சூழ்நிலையை தெய்வம் மாற்றி காண்பித்தார். The Lord changed their darkened state. இயேசு பாருங்க இந்த உலகத்துல வேற எங்கேயும் போல அதிகமா போனது யோர்தான் நதி, அடுத்து கலிலேயா தான். Jesus came to this world and did not go anywhere else. He went more to the shores of Galilee and Jordan. உயிர்த்தெழுந்த பின்பு அவர் போன இடம் கலிலேயா மட்டும்தான். Even after he was resurrected, he went to Galilee. அந்த பெண்கள் வந்த பொழுது நான் கலிலேயாவுக்கு போகிறேன், சீசர்களை என்னை அங்க வந்து பார்க்க சொல் என்று சொன்னார். When those women came, he said, I go to Galilee, ask my disciples to come and see me there. ஏனென்றால் உன்னை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை தான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. Because the life to glorify you is his desire. நீ மறைந்திருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, உன்னை மகிமைப்படுத்துவது தேவனுடைய சித்தம். The Lord does not want to hide you but glorify you. எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மகிமைப்படுத்தணும்னு வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire the Lord to glorify your life? நாம
நாம மகிமைப்படுத்தினா ஒண்ணும் தேராது. If we glorify ourselves, it will not be possible. இயேசுவே சொல்றார், பிதாவே என்னை மகிமைப்படுத்தும். Jesus says, Father, honor me. கர்த்தர் சொன்னார், நான் மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். And the Father said, I have glorified thee and I will yet அருமையானவர்களே, இந்த தூதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்வின் இருளை மாற்றி உன்னுடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் இந்த காலைவேளையிலே கடந்து வந்திருக்கிறார். Dear people of God who listen to this verse, the Lord wants to glorify your life and has come this morning. இந்த ஆராதனைக்கு நீ வந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். There might be many reasons for you to come to this ஆனால் worship. உன்னை ஆராதனைக்கு தேவன் கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு, உன்னை மகிமைப்படுத்தும்படியாக. But the Lord has a desire that he might change you, glorify your life. என்னுடைய இடுக்கமான வாழ்க்கையை மாற்ற வேண்டும். The Lord should change my afflicted state. என்னுடைய ஈனமான வாழ்க்கையை மாற்ற வேண்டும். The Lord should change my state of இருண்ட affliction. சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற வேண்டும். He changed my dark state. கர்த்தர் என்னை மகிமைப்படுத்தணும்னு வாஞ்சிக்கிறவர்கள் கண்களை மூடுங்கள். All those who desire for the Lord to glorify, let's close your eyes. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய முழங்காலை முடக்கலாம். Now you shall kneel down. மகிமைப்படுத்த கர்த்தர் மகிமைப்படுத்தணும் என்ற வாழ்க்கையை நீங்க காத்திருந்தீங்கன்னா சேர்ல இருந்தவங்க முடிந்தால் முழங்கால் படியிடுங்கள். All those who are on chairs also, if the Lord wants to glorify your lives, you can kneel down. இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள கர்த்தருடைய வல்லமை உங்களை மகிமைப்படுத்தும். So after some time, the power of God will glorify you. கர்த்தர் நம்முடைய மத்தியில இருக்கிறார் என்பதை நான் பரிபூர்ணமாய் விசுவாசிக்கிறேன். I perfectly believe that the Lord is in our midst. என்ன நடக்கும் தெரியுமா பிரியமானவர்களே? What will happen, you know? நீங்கள் இந்த வசனங்களுக்கு உங்களை சமர்ப்பித்தால், When you yield yourselves to these verses, இன்றைக்கு மறுபடியும் ஒரு தெய்வீக வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணித்தால், if you yield yourself for a divine life today, இன்றைக்கு மறுபடியும் நீங்கள் போர்க்களத்து முனையிலே கர்த்தருக்காக வந்து நின்றால், if you come and stand in the war field today, தேவன் ஒரு வல்லமையை உனக்கு தருவார். the Lord will give you an unction. ஒன்று தெரியுமா? What is, you know? இந்த வசனங்கள் வெறுமையா திரும்பி போகாது. These words will not return back empty. இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே நீ திரும்பி போய்விடலாம். You might go back after this meeting. நாங்கள் திரும்பி போய்விடலாம். We also will return. ஆனா இந்த வசனம் திரும்பி போகாது. But this verse will not return. அது உனக்குள் அந்த வேலையை செய்து விட்டுத்தான், உன்னை மகிமைப்படுத்தி விட்டுத்தான் அது பரலோகத்துக்கு திரும்பி செல்லும். Only after accomplishing Hallelujah. this work and glorifying your life, it will go to heaven. அந்த வார்த்தை உன்னை மகிமைப்படுத்தாமல் திரும்பி போகவே போகாது. நான் அனுப்பின காரியம் ஆகிதான் அது திரும்பி செல்லும் என்று சொன்னார். He says that I will glorify my words and then receive it to me. கர்த்தாவே, நான் ஒரு தெய்வீக வாழ்க்கைக்கு என்னை வாஞ்சிக்கிறேன். Lord, I desire for a divine life. இடுக்கம், ஈனம், இருண்ட சூழ்நிலையை கர்த்தாவே மாற்றும். Change my life of vexation and tribulation. அப்படி வாஞ்சிக்கிறவங்க எல்லாரும் உங்களுடைய கண்களை மூடி முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பாருங்கள். உங்களை மகிமைப்படுத்துகிறவர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். All of you glorify the Lord and look unto the Lord. The Lord wants to glorify you. Hallelujah. Praise the Lord. Ya karabalam tidibi karabakatirabanya. Amen. என்னுடைய வாழ்க்கை ஒரு இடுக்கமாக, ஈனமாக, ஒரு இருண்ட சூழ்நிலையில இருப்பதை நான் உணர்கிறேன் என்று சொல்றவங்க தயவு செய்து கரங்களை உயர்த்துங்கள். ஒரு நெருக்கம், மனதில் நெருக்கம், சரீரத்தில் நெருக்கம், ஒரு கேவலப்படுத்தப்பட்ட, ஒரு நிர்பந்தமான, தள்ளப்பட்ட, உறங்கிணைக்கப்பட்ட ஒரு இருண்ட சூழ்நிலை, ஒரு தெளிவற்ற ஒரு சூழ்நிலை. ஆமென். ஷதபல கத்திடிகதபானியா. கர்த்தர் உன்னுடைய கரத்தை பார்க்கிறார். உன்னுடைய நிலவரம் அவருக்கு தெரியும். ஆமென். உன்னுடைய அறிக்கையை அவர் காண்கிறார். ஷதப கத்திடிகதப் திடிபிகதபகதபகதபானியா. ஆமென். 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 உன்னை இப்படியே விடும்படியாக இந்த வார்த்தை அனுப்பப்படவில்லை. நீ இருண்டிருக்கிறாய் என்று உன்னை குற்றம் சாட்டி அனுப்பும்படியாக இந்த தூது வரவில்லை. ஓ, இருண்டிருக்கிற உன்னை மகிமைப்படுத்தும்படியாகவே கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது. சிதாபாலாம் சிதிபிகதபக திடிபிகதபகதபகதபகதபகதபா. ஆமென். ஆமென். தேவன் எனக்கு கொடுத்த ரட்சிப்பு ஒரு நல்ல ஈவு. இந்த விசுவாச வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அனுபவம். கர்த்தர் எனக்கு விடுதலையின் வாழ்க்கையை கொடுத்திருந்தார். ஒரு காலத்தில் ஜெபத்தில போராடுகிற ஜெப வீரனாய் என்னை மாற்றி இருந்தார். இரவும் ஜெபிப்பேன், பகலும் ஜெபிப்பேன். எனக்கு எப்பொழுதுமே என் வாயில துதி வந்து கொண்டே இருக்கும். ஒரு காலத்துல மரணம் எனக்கு துச்சமாக இருந்தது. சாவை எனக்கு பயமே இல்லாமல் இருந்தேன். அப்படி எத்தனை பேர் வாழ்ந்தீர்கள் பிரியமானவர்களே? நல்ல ஜெப வீரனாய் இருந்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆனால் இப்பொழுதோ என் நிலவரம் மிகவும் பின்தங்கி விட்டது. ஆமா, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நான் சில நிமிடங்கள் தருகிறேன். உன்னை மகிமைப்படுத்தக்கூடிய மகிமையின் ஆவி உனக்குள்ளே வரும். ஹல்லேலூயா. ரபகதபகத ரபலகதி ரபானியா. 2-3 நிமிடம் கர்த்தருடைய ஆவிக்கு இடம் கொடுக்கும். ஆவியானவர் இப்பொழுது நமக்குள்ளே வந்து இருள் சூழ்ந்த சூழ்நிலையை மாற்றுவார். மரண இருளில் கிடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. ஆமென். ஆவியானவர் உன்னை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உன் ஊழியம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. உன் விசுவாச வாழ்க்கை மகிமைப்படும். உன்னுடைய பிள்ளைகள் மகிமைப்படுத்தப்படுவார்கள். உன் குடும்பம் மகிமைப்படுத்தப்படும்.
ஆமென். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை மகிமைப்படுத்தப்படும். இபாலபாகடபலாம் திடுபிகுடுபிகுதினகடமாம் யாக்கரபாகரபாகதினபாகதினா. ஆமென். பிரியமானவர்களே, இதுவரை நீங்கள் தேவனுடைய சத்தத்தினுடைய ஒரு பகுதியை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்க யாரு கீழே உட்கார்ந்துறாதீங்க. ஒரு சில நிமிடங்களுக்குள்ள கர்த்தர் இருந்து ஒரு டைரக்ட் ஒரு வார்த்தை, மகனே நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். இந்த வார்த்தை இன்னைக்கு இந்த கூட்டம் முடிஞ்சு வெளியே போறதுக்குள்ள உன் செவிகளிலே கேட்க வேண்டும். அல்லேலூயா. அப்படியானால் இந்த தேவனுடைய வார்த்தை உனக்குள் நிறைவேற்றப்படுகிறது. ரியாலா மங்கரபக திதிவிகிதிபிகுதினபானியாரா. ஓ ரபோதினா மங்கரபலப திதபகதபகதரா. ஏனமா சிதுபிகுதிபிகுதினகதபானியா. அல்லேலூயா. ரபலபகதபகதபகதபகதபகதபகதப. சிதுபிகுதிபிகுதினபலம் திதி விடுகத்துனவானியா. அல்லேலூயா. ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஆமென். இருள் சூழ்ந்த வாழ்க்கையிலே என்னுடைய ஊழியம், என்னுடைய குடும்பம், என்னுடைய தொழில், என்னுடைய வீடு, என்னுடைய சந்ததி போய்விட்டது. கர்த்தர் இறங்கி மகிமைப்படுத்தினால்தான், தேவனே இறங்கி என்னை மகிமைப்படுத்தினால்தான் இந்த இருள் நீங்கும் என்று நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? டைரக்டா கர்த்தர் இறங்கி எனக்கு ஒரு பிரத்யட்சமான ஒரு கிரியை நடப்பிக்க வேண்டும். ஆமென். அதற்கு தான் நான் இந்த ஆராதனைக்கு ஓடி வந்தேன். ஆமென். மலைகளின் மத்தியில நான் ஓடி வந்தேன், தாகத்தோடு வந்தேன். ஆமென். தெய்வமே நீர் என்னை மகிமைப்படுத்து. சிதபலா கதபக திதபலா. உன்னை மகிமைப்படுத்துவார் என்று அந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஓ ரபம் திதிபிகுதிபிகு திதபகதபக திதபலா கதிதபானியா. உன்னை ஈனப்படுத்தினது ஒரு வல்லமை, உன்னை ஈனப்படுத்தினது ஒரு சிலர், உன்னை ஈனப்படுத்தினது ஒரு அந்தகார வல்லமை. நீ இந்த கூட்டத்திலே நீ மனங்கசந்து நீ போராடி கொண்டிருக்கிறபடினால் அந்த வல்லமையை கர்த்தர் இப்பொழுது கடிந்து கொள்கிறார். உன்னை அவமானப்படுத்தின சக்தியை, உன்னை கேவலப்படுத்தின சக்தியை, உன்னை ஈனமாய் நடத்தின வல்லமையை இயேசு கடிந்து கொள்கிறார். சாத்தானா திடோபாலா பாக்கரா. ஆமென். ஹalleluya, ஹalleluya. இபாலா ஷலபலா திரபலா கதிரு.